செய்திக்காக கொடுக்கப்பட்ட காணிக்காக நம்ம செய்வோம். அருமையான நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த கால வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நிலையாத நாளில் இந்த நாளில் கூட ஆண்டவரே, இந்த சுவிசேஷம் இந்த ஊழியம் இங்க பரவும்படியாய் நீர் அருமையான ஊழியக்காரர் கொண்டு இன்னைக்கு இந்த செய்தி இந்த நாளில் அருமையான ஊழியக்காரர் பேசினீரப்பா. தேவன் சொன்னதெல்லாம் நிறைவேற்றின போது ஆண்டவர் அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்த்தது அவனை ஆசீர்வதித்தீர் என்று விதத்தில் வாசிக்கிறமையா. எந்த காரியம் செய்யாத போது எனக்கு ஆசீர்வதிக்க வேண்டும், ஆசீர்வாதம் முடியாது என்ற தேவனுடைய நிபந்தனையும் அவருடைய கட்டளையாயிருக்கிறது போல பேதரி விதமாய் தவனே அவன் ராவுபூர்வம் பாடுபட்டான். ஆனால் ஒன்றும் கிடைக்காத போது தேவனை ஆழத்தில் தள்ளி கொண்டு உன் அலையை போடுன்னு சொன்னப்போ அறிந்தவன் எல்லாவற்றை அறிந்த ஆழத்தில் மீன் கிடைக்காது என்று அறிந்த போதிலும் கூட தேவன் சொன்ன வார்த்தையின்படி போட்ட போது தேவன் அந்த அன்றைக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றான். தேவன் சொல்லுகிற வார்த்தையின்படி நடக்கும் போது அது தேவன் ஆசீர்வதிக்கிறார். வார்த்தையின்படி இன்றைக்கு எங்களுக்கு நல்ல செய்தியை கொடுக்கிறேன். அவன் பலி செலுத்தின போது தேவன் அவனுடைய பலிகை பருகும் என்று சொன்னது போல இன்றைக்கு ஆண்டவரே எந்த காரியமும் நிபந்தனையோடு கர்த்தாவை கர்த்த சொல்கிற வார்த்தையின்படி நாங்கள் செய்யும் போது நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் என்பதை நான் அறிந்திருக்கிறவையா. இந்த நாளிலும் கூட ஆண்டவர் அருமையான இன்றைக்கு வந்திருக்கிற அருமையான ஊழியருக்காக ஜெபிக்கிறோம். இந்த 2வது செய்தி எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இந்த நாளிலும் கொடுத்த காணிக்கை ஆசீர்வதி சுவாமி. ஆண்டவரை நாங்கள் கொடுத்தவர்கள் ஆண்டவரை வெறுமையாவதில்லை. அந்த சிறு கொடுக்கும் சிறுவிருப்பான் பெருகு கொடுக்கிறோம் பெருவருப்பான் என்று சொன்னது போல ஆண்டவரே இந்த நாளில் எனக்கு கொடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். காத்துகள் இயேசுவின் நாமத்தினால் வேண்டுகிற அருமை செய்தார். டேவிட் பிரகாஷ் ஐயா அவர்கள் எத்தனை பேர் தெரியும்? நம்ம மத்தியில் அநேக முறைகள் வந்து கர்த்தருடைய வார்த்தையை அவர் பகிர்ந்து கொண்டிருக்காங்க. அது ரொம்ப நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கிறது. இந்த நாளில் கூட நம்ம மத்தியில் அவர் வந்திருக்கிறார். இன்று மாலை அவர் கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு பகிர்ந்து கொடுப்பார். மாலை கூட்டங்கள் இருக்குது. இந்த 2 நாள் அந்த லீவு நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாலை கூட்டத்துக்கு வரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் வீட்டில் இருந்து டிவி பார்க்கறதோட நீங்கள் வந்து சமையல்லாம் செய்துட்டு சீக்கிரம் நீங்கள் வந்துட்டீங்கன்னா மாலை கூட்டத்தில் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்கலாம். கர்த்தருடைய வார்த்தை கேட்க நமக்குள்ள ஒரு மறுரூபத்தை கர்த்தர் என்ன பண்ணுவார், உண்டாக்குவார். நம்முடைய சிந்தனையில, நம்முடைய எண்ணத்துல, நம்முடைய செயல் எல்லாவற்றிலும் ஒரு மறுரூபம் உண்டாகும். தேவன் நம்ம என்ன பண்ணுவாரு, ஆசீர்வதிப்பார். நாளைக்கு இதே மாதிரி காலேஜ் செக்ஷன் இருக்குது. தெரிந்த ஊழியர்கள் நண்பர்களை நீங்க சொல்லி அறிமுகப்படுத்தி அழைத்து வாங்க. நாளையும் ஐயா பிரசங்கம் பண்ணுவாங்க. நாளை மாலையும் கூட்டம் இருக்குது. இந்த 2 நாள் கூட்டங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆயத்தமா வாங்க. மாலை கூட்டத்துக்கு நீங்க ஆயத்தமா வாங்க. இப்பொழுது ஐயா நமக்கு டேவிட் பிரகாஷ் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு பகிர்ந்து கொடுப்பாங்க. உற்சாகமாக கையில் தட்டியவரை நாம் வரவேற்போம். நன்றி ஆண்டவர். ஐயா நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஐயாவோட செய்தி எல்லாருக்கும் பிரயோஜனமாக வந்திருக்கு நான் விசுவாசிக்கிறேன். ஐயா ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக பேசுகிறவர் அல்ல. ஆசீர்வாதம்லாம் இருக்குது, அதெல்லாம் எப்போ வருதுன்னு சொல்லி கொடுத்தாரு. நம்ம செய்ய வேண்டியதை செய்யாம ஆண்டவரை நோக்கி வெறும் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறதுனால 10 நயா பிசாக்கு பிரயோஜனம் கிடையாது. ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் ஜெபிப்பது ஒரு மாணவன் ஆசிரியர்கிட்ட போய் மதிப்பெண் போடுன்னு கேட்பது போல, ஒரு வேலைக்காரன் வேலை செய்யாம எஜமான்ட்ட போயிட்டு எனக்கு சம்பளம் கொடுன்னு கேட்பதற்கு சமந்தான் ஒரு விசுவாசி ஆண்டவர்கிட்ட போய் என்னை வெறுங்கேடு நின்றுட்டு என்னை ஆசீர்வதின்னு சொல்றது. இந்த கேள்விக்கு பதில் எழுதுனா 1 மார்க்கு, அந்த கேள்விக்கு பதில் எழுதுனா 2 மார்க்கு. அப்படிதானே உங்க ஸ்கூல்ல மார்க்லாம் கிடையாதுப்பா. மார்க் ஒரு கொஸ்டினுக்கு மார்க் இருக்கா இல்லையா? 5 மார்க் கொஸ்டின், 10 மார்க் கொஸ்டின் இருக்குல்ல. அது போல ஆண்டவர் வைத்திருக்கிறார். இப்படி வாழ்ந்தா இந்த ஆசீர்வாதம், அப்படி வாழ்ந்தா அந்த ஆசீர்வாதம், இதை செஞ்சா அந்த ஆசீர்வாதம் சொல்லியிருக்கிறாரு. நம்ம அதெல்லாம் திருப்பி கூட பாக்குறது இல்லை. ஆண்டவரே நீரை ஆசீர்வதிக்கிறீரா இல்லையா? அதனால ஒண்ணும் வரது. ஆசீர்வாதங்கிறது நிழலை போல நம்மை பின்தொடர்கிற ஒரு காரியம். அதற்கு நம்ம போக்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது ஆட்டோமேட்டிக்கா வரும். ஆனா அது ஒரு அடையாளமாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தரின் ஆசீர்வாதமே அரசனையும் விட்டு புருஷனையும் விட்டு உட்கார்ந்து கூடாது இல்லை. ஒண்ணு விசுவாசத்துல இரு, ஒண்ணு ஜபத்துல இரு. 2மே விட்டு வாழ்க்கையில ஒண்ணுமே சாதிக்காம வீணா செத்து போயிடக்கூடாது. எப்படியாவது வாழ்ந்து சாதிங்க. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அப்படின்னு அந்த சொல்லுகிறார். ஆசீர்வாதம் எங்க இருந்துச்சுன்னா அங்க ஐஸ்வர்யம் வந்து சேரும். நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு என்ன வச்சுட்டு போறான்? ஆஸ்தி வச்சுட்டு போறான். சார் சொத்து ப்ராப்பர்ட்டி வச்சுட்டு போவாரான். நம்ம பிள்ளைக்கே சொத்து வச்சுட்டு போகும்போது ஆண்டவர் சொல்றான், நீ நல்லவனா இருந்தா உன் பேர பிள்ளைக்கு சொத்து வச்சுட்டு நீ சாப்பிடணும், அவன் தான் நல்லவன். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். வனாந்தரத்துல
வேற வழி இல்லை, கத்தர் வேணாம். கவனிங்க, என் செய்தி இல்லை, எப்படி ரூட்டு கொஞ்சம் முன்னாடி போயிட்டு வந்தாரு. எகிப்துல அடிமையா இருந்தாங்க, நேரடியா கானான்னு கூட்டிட்டு போல கத்தர். டைரக்டா வாங்கப்பா, நாளைக்கு அடுத்த நாள் காலைல கண்ணை மூடி கண்ணை திறந்தா உங்களை கொண்டு போய் விட்டுருவேன். எங்க ஊர்ல ஒரு பாஸ்டர் சாட்சி சொன்னார், மனம் திரும்பிய மந்திரவாதின்னு. 1/2 மணி நேரத்துக்குள்ள நான் சென்னைக்கு போயிடுவேன், என்னை குட்டி பிசாசு தூக்கி போயிடும் அப்படின்னாரு. அங்க போட்டு எல்லாம் தலையை சொஞ்சிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். என்னடா அது இந்த ஆள் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கிறாரு, குட்டி பிசாசு இவரெல்லாம் பெரிய தொட்டானா விட பெரிய மந்திரவாதியா, திருப்பூர் பக்கத்துல இருக்காரு, ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அவர் எங்க கிட்ட பேசிட்டு இருந்தாரு, சபையில பிரசங்கம் பண்ண விட்டோம் ஒரு ஊழியக்காரன் கூட்டத்துல. 1/2 மணி நேரம் தூக்கிட்டு போயிடுவானோ, குட்டி பிசாசு தூக்கிட்டு போயிடுமா, கண்ணு மூடி கணக்குள்ள பணத்தை தூக்கி வெளியே போட்டுருமா, அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுபோல அடுத்த நிமிஷத்துக்குள்ளே கத்தர் எகிப்துல இருந்து கானானுக்கு கொண்டு போய் விடல. அதை கவனிக்கணும் பாருங்களேன். ஏன்னா இங்க இருந்ததான சூழ்நிலை வேற, எல்லாம் அடிமைத்தனம், கத்தரே தெரியாம வாழ்ந்துட்டாங்க. இப்ப டைரக்டா கொண்டு போய் கானான்ல விட்டா இவனுக்கு ஆண்டவர்னா யாரோடைய வல்லம்னா என்ன, நடத்திப்புனா என்ன, ஒரு வெங்காயம் புரியாது. அதனால ஒரு சின்ன ரூட்டை விட்டார். அந்த ரூட்டை விட்டு அப்படி கொண்டு போனார். ஒரு 140 கிலோமீட்டர், ஒரு 40 கிலோமீட்டர் ஒரு ரூட் இருந்துச்சு. அது செங்கடல் இல்லாம போறக்கூடிய ரூட். தம் கட்டினா 4 days கிளவி நடந்தா கூட போய் சேர்ந்துடலாம். சின்ன தம்பி கிளவை நடந்தா கூட 4 நாள்ல போய் சேர்ந்துடலாம். சரி, அங்கெல்லாம் போனா சண்டையை கண்டா ஒடியாந்துருவானுங்கன்னு சொல்லிட்டு இவங்களை விட்டா திரும்பி வருவான்னு சொல்லிட்டு ஒரு கடலை தாண்டி கூட்டிட்டு போனாரு. கடலை தாண்டி நீயே மனசு வச்சா கூட திரும்பி எங்க வரக்கூடாது. ஆமா, லாக் பண்ணாரு. அதான் ஞானஸ்நானம். சரி, லாக் பண்ணி அதுக்கப்புறம் கூட்டிட்டு போனார். அப்ப வனாந்தரத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் எல்லாம் கவனிக்கணும். அற்புதத்திலே நாம் வாழக்கூடாது, ஆசீர்வாதத்திலே நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அற்புதம்னா என்னன்னா, வனாந்தரத்துல 40 வருஷம் 41 வருஷமும் அவங்களுக்கு அற்புதம் தான். அப்படிதானுங்க, டெய்லி சாப்பாடு அற்புதம் தானே, தண்ணி அற்புதம் தானே, அங்க என்ன அற்புதம் இல்லை, எல்லாமே அற்புதம் தான், வேற வழியே இல்லை. 100% ஆண்டவர் டிபெண்ட் பண்ணிருக்கணும். அதான் கத்துக் கொடுத்தாரு. எல்லாம் முடிஞ்சு அப்புறமே வாசிக்கிறோம், இவங்க கானான்ல போய் கால் வச்ச மறுநாளே மண்ணா நின்று போனது அப்படின்னு வசனம் வருது. போச்சுடா, ஓஸ்டோர் நின்று போச்சு, இனிமே நீ வேலை செஞ்சுதான் சாப்பிடணும். அது என்ன அனுபவங்க, வனாந்தரத்தின் அனுபவம்னா, ஏதோ இன்னைக்கு பொழப்புக்கு கத்த நடத்துறாருங்க, இந்த மாசம் பொழப்புங்க கத்த நடத்துவாருங்க, அன்னைக்கு அப்பா வந்தாதான் அவரு அப்பா செய்யாரு, அங்க இருந்து வரணும், இல்லைன்னா போச்சு. இப்படியே வாழ்ந்து சாகக்கூடாது. இது வனாந்தரத்துல செத்து போயிடக்கூடாது. நம்ம எங்க சாகணும்னா கானான்ல போய் சாகணும். அப்படின்னு சொல்லுங்களேன். எத்தனை பேர் வந்தாலும் என் வீட்டுல சோறு இருக்கு வாப்பா, உன் ஊரையே கூட்டி வந்தாலும் கூட்டிட்டு வா, நான் சோறு போடுறேன் அப்படின்னு நம்ம 4000 பேருக்கு சோறு போற அளவுக்கு நம்ம கிட்ட ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அது கானான், அது பாலும் தேனும் ஓடுகிற கானான், அதுதான் தேவனுடைய டெஸ்டினேஷன். அவே அந்த இடத்துக்கு நம்ம போகணும். அதனால நம்ம பணத்துக்காக கெஞ்சினும் போகணுங்கிற அவசியம்லாம் இல்லை, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வரும். இவைகள் எல்லாம் உங்கள் மேல் உங்களுக்கு ஐயா சொன்ன அடுத்த வசனம், செவி கொடுப்பாயானால் உபாகம் 28:1. செவி கொடுத்தா என்ன நடக்குதுன்னு கீழே சொல்றாரு. சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் உனக்கு பலிக்கும். பலிக்குன்னா என்ன அர்த்தம்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். எந்த கொம்பை நினைச்சாலும், இயேசுவே நினைச்சாலும், லூசிஃபரே தடுத்தாலும், உலகில் உள்ள அத்தனை சாத்தான் கூட்டம் உன்னை தடுத்தாலும் உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை தடை செய்ய முடியாது. அதான் பலிக்கும். It will come upon you and overtake you. அதுக்கு மேல இங்கிலீஷ்ல வார்த்தை போட தெரியல, தமிழ்லயே வார்த்தையை தொலைவை பார்த்துட்டு முடியாதனால பலிக்குங்கிற வார்த்தை சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான். அது உலக மனுஷன் புரிஞ்சுக்கிட்டா நம்ம விட்டுட்டோம். கொடுக்கிற சாமி கூரைய பிச்சுக்கிட்டு கொடுக்குறா. நீ கதவை சாத்திட்டு இரும்பு கேட்டுக்குள்ள போனாலும் கொஞ்சம் சாமி விடாதான். அவன் கண்டிஷனை விட்டான், நம்ம கண்டிஷனை கத்த சொல்லி வச்சிருக்கிறாரு. கொடுக்கிற சாமி எப்ப கொடுக்கணும் விஷயம் இருக்கு சார், சும்மா தராது சாமி. கொடுக்கிற சாமி செவி கொடுத்தால்தான். எதுக்கு செவி கொடுக்கணும் தெரியுங்களா? அவருடைய அதான் தப்பு பண்றீங்க பாருங்க ஊழியக்காரங்க. அந்த இடத்துல அப்படி வசனங்கிற விட கிடையாது. அவர் சத்தத்துக்கு உண்மையா செவி கொடுத்தார். சார் வசனம் வேற சத்தம் வேற சார், இதெல்லாம் வசனம் சார். லோகோஸ் எல்லாம் வசனம், அதுல இருந்து ஒரு சத்தம் வரும் பாரு உனக்கு, அது ரேமா, அதுதான் சத்தம். கையெழுத்து போட தெரியாத பாட்டிக்கும் கத்தர் பேசுவார் இல்லைங்களா? அது கத்தர் பேசாம நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது இதுவே வலிங்கிற சத்தம் காதுல கேட்குங்கிற அந்த சத்தம்.
எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வார்த்தை, சத்தங்கிற வார்த்தை ரொம்ப பிடிக்கும். வசனம்னு சொல்லுங்க, வசனத்தோட ஒரு கட்டு முடிஞ்சு போச்சு. இவர் அதையும் தாண்டி எலாபரேட் பண்ணி சத்தம்ங்கிற ஒரு வேர்டுக்குள்ள கொண்டு போறாரு. அந்த இடத்துக்குலாம் நம்ம என்னைக்கு போக போறோம் தெரியல. இன்னும் ஊழியக்காரனே அந்த இடத்துக்கு வந்து சேரல. ஆடு கத்துதுன்னு தெரியுது, மாடு கத்த சத்தம் கேட்குது. ஆனா மனவாட்டி சொல்றா, இது என் நேசரின் சத்தங்கிறான். இது என் கர்த்தரின் கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளதுன்னு சங்கீதக்காரன் சொல்றான். நமக்கு அந்த சத்தம் என்னைக்கு தெரிய போகுதுன்னு தெரியல. கர்த்தருடைய சத்தம் நம்ம காதுல என்னைக்கு புரிய போகுது? அப்பா பிள்ளைகிட்ட பேசாம இருப்பாங்களா? உங்களுக்கு குழந்தை இருக்குங்களா? பிள்ளைங்க இருக்கலாம்? பேசாம இருப்பீங்களா? பேசுவீங்களா பக்கத்துல இருந்தா? நீங்க பொல்லாத நீங்கள் உங்க பிள்ளைகிட்ட பேச அறிந்திருக்கும் போது பரமபிதா, நல்ல பிதா, அவருடைய பிள்ளையாக நீங்க உங்ககிட்ட அவர் பேசுவாரா பேச மாட்டாரா? ஒரு பிறந்த குழந்தைக்கு அப்பா பேசுறது புரியாது, வாயில ரப்பர் வச்சுட்டு இருக்கிற வரைக்கும் புரியாது. நீ சுடுகாடு போற வரைக்கும் புரியலன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? சரி, என் மெசேஜ் அதல்ல. இதெல்லாம் தெரிஞ்சாதான் சார் ஆசீர்வாதம். ஆமீன் சொல்லுங்க சார். சத்தமே தெரியல அப்புறம் சார் கீழ்படுவீங்க? என்னங்க சத்தமே தெரியல அப்புறம் எப்படிங்க கீழ்படிவா? அப்புறம் எங்க சார் வாழாக்காம தலையாக்குவாரு, கீழாகாம எப்படிங்க மேலாவ? நீ ஒருபோதும் கீழாக மாட்டாய், எப்பொழுதும் மேலாகத்தான் இருப்பான். இங்கிலீஷ்ல இருக்குது. தமிழ்ல ஏன்னா பேசுறாங்க எனக்கு ஒரு வேலை கோபமா இருக்குது. இங்கிலீஷ்ல கூட்டிட்டாங்களா தமிழ்ல குறைச்சிட்டாங்களான்னு கூட எனக்கு வேதனையா இருக்கு. ஒரு போதும் நீ கீழாக மாட்டாய். ஆங்கிலத்தில் அப்படிதானே இருக்கு ஐயா. நீ ஒரு போதும் கீழாக மாட்டாய், எப்போதும் மேலாக இருப்பாய் அப்படின்னு போடுறாரு. அழகா போடுறாங்க இங்கிலீஷ்ல. சரி, ரைட். ஆகவே எல்லாம் ஆசீர்வாதங்களெல்லாம் தானாய் வரும். என்னுடைய கருத்து என்னன்னா, ஆசீர்வாதம் இல்லாம செத்து போயிடக்கூடாது. ஆசீர்வாதம் இல்லாமலே செத்துறாதீங்க. கத்திரி இவ்வளவுதான் அளந்து வச்சிருக்காரு எனக்கு இல்ல சார். எல்லாரும் பாலும் தேர்ந்து ஓடுற இடத்துக்கு கொண்டு போகணும் தான் தேவன் விரும்புறாரு. நம்ம அந்த இடத்துக்கு போகணும். ஆமீன் சொல்லுங்க. உன் ஆத்மா எந்த அளவுக்கு வாழ்ந்து செழிப்பா இருக்குதோ அந்த அளவுக்கு நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்திருப்பாய், நீ சுகித்தும் இருப்பாய். தமிழ்ல வாழ்ந்திருப்பாய், ஆங்கிலத்திலே ப்ராஸ்பர் என்று சொல்லப்பட்டிருக்கு. செழிப்பு. செழிப்புன்னா பயப்படாதீங்க. செழிப்புன்னா முதல் டிக்ஷனரி மீனிங் வெற்றி. எந்த டிக்ஷனரி வேணா போய் பாருங்க. ப்ராஸ்பரிட்டி அப்படின்னு போட்டா விக்டரின்னா முதல் மீனிங்கே வரும். வெற்றி முதல் மீனிங்கே அதுதான். எல்லாத்துலயும் செழிப்பு, எல்லாத்துலயும் வெற்றி. செழிப்புன்னு என்ன தான் நல்ல தளத்தலான்னு இருக்கிறது தான் செழிப்பு. அவ்வளவு. இப்ப கர்த்தர் அந்த செழிப்பை, அந்த வெற்றியை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அது நல்ல வெற்றி நமக்குள்ள உண்டாக வேண்டும், ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும், நல்லா வாழணும். உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு நீங்க என்ன வச்சிருக்கணும்? நீங்க சொத்து வச்சுட்டு போங்கப்பா. 4 டம்ளரையும் ஈய தட்டியும் வச்சுட்டு போகக்கூடாது. கர்த்தர் எனக்கு அளந்தது இவ்வளவுதாங்கன்னு சொல்லாதீங்க. இந்த பழம் புளிக்கின்ற ஒரு நிறைய திராட்சை தொட்டு ஓடியாந்துச்சான், அந்த மாதிரி சொல்லிட்டு சாவக்கூடாது. பைபிள் இருக்கிறதெல்லாம் உண்மை நிரூபிக்கிறதுக்காக தான் உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைச்சிருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாம் நான் வச்சுக்கோங்களேன். ஒரு ஊழியக்காரன் அழைச்சது பைபிள் இருக்க வசனம் உண்மைன்னு திருச்சபைக்கு நிரூபிப்பதற்காக. விசுவாசியை அழைச்சது பைபிள் உண்மைன்னு உலகத்துக்கு நிரூபிக்கிறதுக்காக. சும்மா வந்து நிரூபிக்கல. அதெல்லாம் பைபிள்லாம் சும்மா கட்டுக்கதை இல்லப்பா, கட்டுக்கதை கிடையாது. என்னங்க, பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களை பார்த்து நான் உன்னை மேன்மையாக வைப்பேன். மேன்மையாக வைப்பேன். என்ன ஸ்பிரிச்சுவலவா? இதுல எல்லாத்துலயும் தான் சார். எதையுமே விட்டுறாதீங்க. அதான் வெளியே நான் பிரசங்கம் பண்ணுவேன், திருச்சபை வளர்கிறதா வீங்குகிறதா அப்படின்னு. ஒரு விரல் மாத்திரம் வளர்ந்துச்சுன்னா அது வீக்கும், எல்லாமே வளர்ந்துச்சுன்னா அது நல்ல புஷியா இருக்கும். என்னங்க, ஏதோ சுண்டு வரல வீங்கிட்டு கட்ட வரல சூம்பி இருக்கக்கூடாது, எல்லாம் வளரணும். புரியுதா பாருங்க. ஏதோ பணத்துல மாத்திரம் இல்ல செழிப்பு சார். விசுவாசம், நான் அதான் அடிக்க சொன்னேன், விசுவாசத்தை கொண்டு வந்து பணத்துல கடுப்பு காட்டுறாங்க. விசுவாசம் விசுவாசம் விசுவாசம். அதை கொஞ்ச நேரம் ஆத்துமாக்கள்ல போடு, கொஞ்ச நேரம் வரங்கள்ல போடு, வல்லமைகள்ல போடு, எல்லாத்துலயும் போட்டு எடு விசுவாசத்தை. விசுவாசம் இருந்தா எல்லாத்துலயும் காட்டு, அப்பதான் பேலன்ஸா போக முடியும். அப்ப நமக்குள்ள விசுவாசம் இருந்துச்சுன்னா பூமியில் இருக்க எல்லாரிலும் மேன்மையாக்குவேன் அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு ஃபீல்ட்ல மாத்திரம் இல்லை, எல்லா ஃபீல்ட்லயுமே. இப்ப பினான்சியலா நம்ம கீழே இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறாரா? கிடையாது, கிடையவே கிடையாது. பண விஷயத்துல நம்ம கீழே இருக்கணும் கிடையவே கிடையாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். எதுக்கு? நீ அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பாய். நீ அநேகருக்கு, தமிழ்ல மொட்டையா வந்துருச்சு பாருங்களேன், அது ஒரு கொடுமை. நீ ஆசீர்வாதமா இருப்பாய் அப்படின்னா இவன் கார்ல போறதை நினைச்சிட்டு இருக்கிறான். ஹலோ, நீ கார்ல போங்க வேணாம், அது மேல இருக்கிற ஆசீர்வாதம். உன்னை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, அது அந்த ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் அதல்ல, நீ பிறருக்கு ஆசீர்வாதமா இருப்பாய். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள வரத்துக்காக தான் அந்த ஆசீர்வாதம்.
இவர் சொன்ன மாதிரி நானு என் குடும்பம் நானு என் குடும்பம் நானு என் குடும்பம்னே உட்கார்ந்துட்டு இருக்கவன் வந்து அவன் வாய்க்கா கிடையாது, அவன் குண்டா, அவன் ஏறி, அவன் கோலம். அதனாலதான் பெர்க்மன்ஸ் வந்து நேற்று ரசிக்கப்பட்டவர் இன்னைக்கு பாடிட்டு இருக்கிறாரு, ஆசீர்வாத வாய்க்காலாய் நீருப்பாய் அப்படின்னாரு. ஆசீர்வாத இது எங்க இருந்து எடுத்தாரு? ஆதியாகமம் 12 தான் எடுத்தாரு. எங்க இருந்தும் எடுக்கல, அங்கதான் இருக்கு. நம்ம வசனம் தெரியாதனால ஆசீர்வாதமா இருப்பான்னு ஆண்டவர் பைத்தியகாரமா ரிப்பீட் பண்றாரு. ரிப்பீட் பண்ணலைங்க. அது வந்து நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அநேகருக்கு ஆசீர்வாதமாக, உனக்கு பணம் வேணாம், ஓகே, உன்னை தேடி வரவனுக்கு நீ பணம் தரணுமா தரக்கூடாதா? உதவி செய்யணும். அப்ப உங்ககிட்ட தாராளமா பணம் இருந்தாதான் செய்ய முடியும். அவன் பணங்கிறது ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. ஆனால் நீங்கள் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கும்போது, நீங்கள் கானான் தேசத்துக்கு போனது உண்மைன்னா நிச்சயமாகவே ஆண்டவர் இடம் கொள்ளாமல் போகும் வரைக்கும் உங்களை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லியிருக்காரா சொல்லலையா? சொல்லியிருக்காருங்களா? அப்போ ஆசீர்வாதங்கள் வரத்தான் செய்யும். நீங்க இதெல்லாம் வேணாம்னு சொல்லுங்க. வந்து பலிக்குன்றார். என்னங்க? வந்து பலிக்கும். 1000 ரூபாய் நீங்க காணிக்கு கொடுத்துருந்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து கொடுத்துருப்போமா கொடுத்துருக்க மாட்டோமா? கொடுத்துருப்போம். 10 ரூபாயா கூட்டினா கூட வந்திருக்கும். 1000 ரூபாய் நம்ம கர்த்தருக்காக கொடுத்திருந்தோம்னா ஒரு 1 லட்சம் தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம லட்சாதிபதியா இருக்க வேணாமா? இல்லைங்களா? 1 லட்சம் காணிக்கு கொடுத்திருந்தா நம்மள கோடீஸ்வரன் ஆக்கிடுவாரே கர்த்தர். நமக்கு எந்த ஃபார்முலாவும் தெரியாது. இன்ஸ்டன்ட் காஃபி இருக்கா சார்? இன்ஸ்டன்ட் டீ இருக்குதுங்களா? அது போல இன்ஸ்டன்ட் பிளஸிங் இருக்குதுங்களா சார்? அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது பைபிள்ல. நான் ஒன்னும் செய்ய மாட்டேன், எனக்கு வந்து ஆசீர்வாதம் கொட்டணுப்பா அப்படின்னு நினைச்சிட்டு ஊழியக்காரங்க பாவம் கனவு கொண்டுட்டே சாவுறாங்க. சரி, நமக்கு அந்த வம்பு. பேலன்ஸா போகணும் ஐயா சொன்னாரு. கரெக்ட் தான், பேலன்ஸா தான் போகணும். கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாரு. அதெல்லாம் தானா வந்து உட்காரும். தானா வந்து வீடு வரைக்கும் நீ வேண்டானாலும் கேட்காது. ஃப்ரிட்ஜ் வேணான்னு நீங்க சொல்லி பாருங்க, உங்க வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ் வருதல்ல நான் பார்க்க வந்துருங்க, வந்துடும். அதெல்லாம் கர்த்தர் செஞ்சிருவார். ஏற்ற வேலையில செய்ய அவர் ரெடியா இருக்கிறார். அதுக்கு விசுவாசம் இல்லாதனால தாங்க எல்லாரும் விசுவாசம் கத்திட்டு இருக்காங்க. வேற ஒண்ணு அது கூட விசுவாசிக்காம கர்த்தர் தருவாங்கிற விசுவாசம் இல்லாம இருக்குது. அதனால தான் அப்படிலாம் விசுவாசம் கத்திட்டு இருக்கிறாங்க. தருவாருங்கிற ஒரு விசுவாசம் கூட இல்லாம இருக்குது. அப்பா, பூமியில் இருக்கிற சகல ஜனங்களை பார்க்க நீ மேன்மையாக்குவேன்னா பண விஷயத்துல மேன்மையாக்குவேன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, உலகத்திலே நம்பர் 1 பணக்காரன் ஆகிறேன்னு சொல்லியிருக்காரு. அது நீங்க எத்தனை தடவை புரட்டி போதும் அதான் அர்த்தம். பண விஷயத்துல அப்படிதான் ஆக்குறேன். வெற்றி வாழ்க்கை குறித்து பேசுங்கன்னு சொன்னாரு. நல்லது. அப்ப நான் 2-3 வாரத்துக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி நீங்க டிவி பார்த்திருந்தீங்கன்னா, ஆகாஷ் என்று சொல்லக்கூடிய 16 வயது நிரம்பிய ஒரு மாணவன் உலக செஸ் சாம்பியன் போட்டிக்கு அவன் தகுதி பெற்று இருக்கிறான். விஸ்வநாதன் ஆனந்தனுடைய ரெக்கார்டை அவன் பிரேக் பண்ணியிருக்கிறான். நான் வந்து ஒரு செஸ் பித்து ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஆண்டருக்கு அதெல்லாம் விட்டு வந்துட்டேன். சரி பரவாயில்ல போட்டோம். ஆகவே செஸ்ன்னா எனக்கு இன்னைக்கும் ஒரு டச் இருக்குதான் செய்யுது. அதனால அந்த நியூஸ் வர கரெக்டா செஸ்ன்னு சொல்ல யோசிச்சேன். அப்ப விஸ்வநாதன் ஆனந்தனுடைய டோர்னமெண்ட் இது உலக ரெக்கார்டு, வேர்ல்டு ரெக்கார்டு. இந்தியாவில இருந்து 2 பேர் வேர்ல்டு செஸ் சாம்பியன்ல மோதுறாங்கன்னா அது ஒரு பெரிய விஷயங்க. அது அப்படி போயிருக்கிறாரு இவரு. அஸ்வந்த் இந்த சின்ன பையன் போறான் ஆகாஷ். அவர் வந்து 16 வருஷம் 4 மாசத்துல செஞ்சு ரெக்கார்ட் அந்த பிரேக் பண்ணிருக்கான். ரெக்கார்ட் பண்ணிருக்காரு விஸ்வநாதன் ஆனந்த். இவர் வந்து ஆகாஷ் வந்து 16 மாசம் 14 நாள்ல முடிச்சிட்டாரு. அதனால இந்த விதத்துல எது ரெக்கார்ட் பிரேக் இது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. இப்ப நான் என்ன சொல்ல வரேன் கேளுங்க, அதை பத்தி நான் பேசுறேன் சார். அப்ப என்கிட்ட கர்த்தர் தாட்டு கொடுத்து, விஸ்வநாதன் ஆனந்த் அவனுக்கு ஒரு பையன் இருக்கானா தெரியாது வச்சுக்கலாம், இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவன் செஸ்ல அவன் எப்படி விளையாடுவான்னு நீங்க நினைக்கிறீங்க? அல்லது அவங்க அப்பா அவனோட கனவு எப்படி இருக்கும்? சும்மா சொல்லுங்களேன். என் கேள்வி புரியல. விஸ்வநாதன் ஆனந்த் இன்னைக்கு வேர்ல்டு செஸ் சாம்பியன் அவர் தான். அம்மா எங்க கவனிங்கம்மா, சின்ன பசங்க செல்போன் விளையாண்டாலும் ஒன்றுதான், அவங்க விளையாடாட்டினாலும் ஒன்றுதான். விஸ்வநாத் என்ன செய்யறான்? அவங்கள விளையாட வச்சு உங்களை விளையாட வைக்கிறான். நீங்க கவனிங்கம்மா, அவங்க சின்ன பிள்ளைங்க தான். நம்ம அவங்க இன்னைக்கு வரைக்கும் வந்தாலும் போயிடுவாங்க, நம்ம போவோமான்னு பார்ப்போம். சரி, விஸ்வநாதன் ஆனந்த் உலகத்துல செஸ் சாம்பியனா இருக்கும் பொழுது தான் பையன் எப்படி விளையாடணும்னு நீ எதிர்பார்ப்பான். அதை மட்டும் சொல்லுங்க போதும். யதார்த்தமா பேசுவோம் இருக்குமா சார்? அப்ப வேறு லெவல்ல அவன் ஜெயிக்கணும்னு எதிர்பார்க்க மாட்டானா? இல்ல சார், எனக்காக சொல்லுங்க சார். சார், விஸ்வநாதன் ஆனந்தை விட நீங்கள் நான் ஆராதிக்கிற தேவன் சமமானவரா, கீழானவரா, மேலானவரா சார்? 1000 மடங்கு மேலானவர் சார். ஒரு கைத்தட்டு தருங்க சார். ஆண்டவரை பத்தி தப்பா நினைக்காதீங்க சார். பல கோடி மடங்கு உன்னதமானவர், உயர்ந்தவர்.
ஏங்க அவருடைய இருதய துடிப்பை நாம் உணர்ந்து கொள்ள மாட்டேங்கிறோம்? எப்படிங்க நீங்கள் நானும் தோப்பாங்கிறது கூட தேவ சித்தம் சொல்லிட்டு இருக்கீங்களே? ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோங்க பாக்கலாங்க. இல்லைங்க, ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோங்கிறது இல்லைங்க, ஜெயிக்கிறங்கிறது தான் தேவ சித்தம். ஆமென் சொல்லுங்க. அப்ப எப்படி சார் ஜெயிக்கணும்? வேல் லெவல்ல நம்பர் 1 இருக்கணும்னு விஸ்வநாதன் ஆனந்துக்கு தான் புள்ள மேல ஒரு கற்பனை இருந்துச்சுன்னா, அதை விட பல கோடி மடங்கு ஞானம் உள்ள ஒரு தேவாதி தேவனுடைய பிள்ளைகள் நம்ம ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவாரா? உலகத்தான் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவாரா சார்? ஏங்க நம்ம தாங்க வேல்ல நம்பர் 1 இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. நம்ம ஏதோ சும்மா உட்கார்ந்துட்டு திருவள்ளூர்ல கணக்கு பார்த்துட்டு இருக்கிறோம். அவரு வேல் லெவல்ல அவருடைய தாட், நம்ம புள்ள வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணணும், வேர்ல்டு லெவல்ல ரெக்கார்ட் பண்ணணும், வேர்ல்டு லெவல்ல. நமக்கு அது புரியல பாருங்களேன். மூடனுக்கு ஞானம் எட்டாத உயரத்தில் இருக்குதுங்கிறது போல மூடனை நொய்யோட உரல்ல போட்டு நொய்யோட நொய் கூத்தினாலும் மூடத்தனை நீங்காதான். நம்ம இந்த மைண்ட் செட்டப் மாறுறதுக்காக அந்த வனாந்தரத்துல கூட்டிட்டு போனார் கர்த்தர். இந்த பிச்சைக்கார செட்டப் எல்லாம் மறையும், இதெல்லாம் மறைஞ்சு மனம் மறுரூபப்பட்டாதான் அந்த பாலும் தேனும் மொழியில காணாத எட்டியாவது பார்க்க முடியும். நம்ம மைண்ட் கீழே கிடக்குதுங்க, கீழே கிடக்குது இப்படியே. அதான் தலையை நிமிந்து பார் 100,000 தடவை கத்த சொல்லியிருக்காரு. பண்ணி செத்த பிறகுதான் 4 காலையும் கட்டி குறுக்கால கட்டாயை விட்டு தூக்கிட்டு போகும்போது என்ன செய்யுமா? வானத்தை பார்க்குமா? அது வரைக்கும் ஆளுகளா குச்சியில் அடிச்சாலும் சரி, கழுத்துல கம்பி வச்சு தூக்கினோட பார்க்க முடியாது. அப்படி ஆண்டவன் படைச்சான். இப்படி மாடாவது பேனா பாத்துரும், நாயும் பாத்துரும், ஊழடு கூட பாத்துரும். இந்த பண்ணியால மாத்திரம் பார்க்க முடியாது. அதுபோல நான் விளையாட்டுக்கு சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆனா சிந்திங்க, பரலோகத்துல நம்ம கண்ணீர் துடைப்பாரா துடைக்க மாட்டாரா? என்னங்கம்மா? வெரி குட். இப்ப என் கேள்வி, பரலோகத்துல எதுக்குமா நீ அழுவுற? அப்புறம் எதுக்குமா துடைக்கிறாரு கண்ணீரை? சும்மா சொல்லுங்க சார். துடைக்கிறவங்க இங்க துடைச்சு விடுங்க சார். எங்க சார்? என் கண்ணு மூடுறதுக்குள்ள இங்க தொடங்க சார். அங்கேயா சார் துடைக்கிற? நான் சொல்லட்டுங்களா? குத்தல் குசும்பு நக்கல் நையாண்டியோட இருந்தாலும் இது என் கருத்து தான், கர்த்தருடைய ஆவியானுடைய கருத்து இல்ல. இது என் கருத்து. ஏன்னா பைபிள்ல வியாக்கியானம் இல்ல, நம்ம தானே வியாக்கியானம் கொடுக்கிறோம். ஏன்னா ஒரு விஷயம் சொல்றேன். மூத்த குமாரனுக்கு இளைய குமாரன் வந்தோடனே அப்பங்காரன் என்ன செஞ்சான்? மாடு அடிச்சு விருந்து போட்டோன்னே. அப்ப அந்த காலத்துல கண்ணுக்குட்டி தான் பெரிய விஷயம், ஆடெல்லாம் கம்மி. மூத்தவனுக்கு ஒரே கோபம், ஏப்பா இவ்வளவு நாளா உன்னோட இருக்கிறேன், ஒரு ஆட்டுக்குட்டி எனக்கு அடிச்சிருப்பியாப்பா நானும் என் ஃப்ரெண்டு சந்தோஷமா இருக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டானா? கேட்கலீங்களா? சரி, அப்ப அவன் என்ன சொன்னான்? என்னுடையதெல்லாம் உன்னுடைய, என்னுடையதெல்லாம் உன்னுடையது என்று கர்த்தர் சொன்னார். அப்ப இவ்வளவு நாளா யூஸ் பண்ணாது யார் தப்பு? பரிசுத்தனே பேசி கடைசியில் ஆசீர்வாதத்தை விட்டாச்சு. அவன் ரொம்ப பரிசுத்தமா தான் இருந்தான். நீ சொன்ன அத்தனை நான் செஞ்சனா இல்லையாப்பா? உன் வார்த்தை நான் எங்கேயாவது ஒரு வார்த்தை நான் மீறி இருப்பேனாப்பா? அப்ப அதெல்லாம் ரைட்டுப்பா. உன்னை யாருப்பா திங்க வேணானா? உன்னை யார் கார்ல போவானான்னு சொன்னா? நீ இது செய்ய வேணான்னு சொல்லப்பா, அதையாப்பா நீ விட்டுட்டேன். நீ உன்னை யார் வேணான்னு சொன்னா? அப்ப என்னுடையதெல்லாம் உன்னுடையது. நல்லா கவனிங்க என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, அப்போதான் இவனுக்கு ரொம்ப வருத்தம். இவ்வளவு நாளா நம்ம தின்றுக்கலாமே, இவ்வளவு நாளா சாப்பிட்டு இருக்கலாமே, மிஸ் பண்ணிட்டோமே. அது போல ஐயா எல்லாம் செத்து போன பிறகு என்னங்கய்யா, அங்க போய் பரலோகத்துல காமிச்சிட்டு இருக்கும் போது சொல்லும் போது செசன் நோண்டிட்டு செல்போன் நோண்டிட்டு இருந்த உனக்கா நான் எவ்வளவு ஆசீர்வாதத்தை பூமியில் வச்சிருக்கேன் பாரு, பெரிய பெரிய பங்களாவை கொண்டு போய் கத்தரை காட்டுவார். ஏ அப்பா எத்தோடு பங்களாவா, இது அப்பா உன் வீடு, இதெல்லாம் பூலோகத்திலே உனக்கா வச்சிருந்தேன்னு சொல்லும் பொழுது ஐயோ நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்ட்டு அங்க ஒரு அழுவாச்சி வருமா? ஐயோ நான் விட்டுட்டேனே எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த அழுவாச்சியை தொடப்பாராம். சரி இங்கேயாவது பரிசுத்தம் பேசாம இங்கேயாவது நான் வச்சிருக்கிற சொத்தை தங்க ரோட்ல நடந்து தங்க மாளிகையில வசிச்சு நல்லா இருப்பா அப்படின்னு அங்க கண்ணீரை தொடப்பாராம். இதான் புரியுதுங்களா? புரியலையா? என்னங்கய்யா பின்னாடி இங்க நீ அனுபவிக்க மறந்த ஆசீர்வாதங்களை பரிசுத்தம் என்ற போர்வையில விட்டு விட்டு அங்க போயிட்டு நீ உட்காந்து கஷ்டப்படக்கூடாது. அங்க போய் ஆண்டவரை இவ்வளவு விட்டு விட்டானேப்பா நான் என்னப்பா செய்வேன், சரி இங்கேயாவது விட்டுறாதப்பா, இங்கேயாவது சாப்பிடு அனுபவி நல்லா. அதுவே ஆசீர்வாதங்கள், ஆசீர்வாதம் நான் ஆசீர்வாத பிரசங்கி தான், ஆசீர்வாதத்தை நான் ஐயா சொன்னமா தான் நான் அப்படி நான் பேலன்ஸா தான் நான் பேசுவேன். அறிக்கை பண்ணுவேன், 1 கோடி தடவை அறிக்கை பண்ணாலும் ஒரு சிங்கிள் பேனா கூட வாங்க முடியாது. அதெல்லாம் நான் விசுவாசிக்க மாட்டேன். அறிக்கை எதற்கு அப்படின்னா எறும்பு ஊற கல்லும் குழியும் என்று தேயும் சொல்லி ஒரு பழமொழி. நீ சொல்ல சொல்ல சொல்ல
இருதயமாகிய பலகை என்று வேதம் சொல்லுகிறது. நாவாகிய விரைவாக எழுதக்கூடிய எழுத்தாணி என்னுடைய நாவு என்று சங்கீதக்காரன் 45 சொல்றான். அப்ப அதை பேனாவாக்கிட்டாரு, இருதயத்தை பேப்பர் ஆக்கிட்டாரு, பலகை ஆக்கிட்டாரு இல்லைங்களாங்க. உன் இருதயத்தில் எழுதிக்கொள் அப்படிங்கிறார். இருதயத்தில் எங்க சார் எழுதுறது? இருதயத்தில் எழுதிட்டியா பேனா எது சார்? இருதயமாகிய பலகைகளை எழுதிக்கொள்ள பேனா எது? நாவு. எழுது. சொல்லும் பொழுது நமக்குள்ள அந்த விசுவாசம் பலப்படும். நம்ம சிந்திப்போம், நம்ம செயல்படுவோம். சிந்திப்போம், செயல்படுவோம். அதுக்காக தான் ஒருத்தர் பேசினாரு, ஒரு மல்டி லெவல் மார்க்கெட்டிங்காரரு. என்ன பேசுறாருன்னா ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன பேசுறாரு பாருங்க. கார் வாங்குறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நீங்க சும்மா கார் கடைக்கு போயிட்டு, நான் இப்ப கார் வாங்க போறதில்ல, ஒரு பணம் வர வேண்டியது இருக்குது, மனைவியோட சொத்து வர வேண்டியது இருக்கு, வந்தோடனே கார் வாங்கி என்னென்ன கார் வாங்கலாம்னு பார்த்துட்டு போறேன் சொல்லுங்கன்னு சொன்னா உங்களை கூப்பிடுறாரு. நீங்க இங்கே பாரு. அவரு அந்த கடைக்காரன் என்ன செய்வான்? உட்கார வச்சு டீ கொடுத்து கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்து ஏசியை போட்டுட்டு எல்லா காரையும் கம்பெனி காமிக்க மாட்டானா? அப்புறம் எல்லாம் போய் உட்கார வச்சு காரை காமிச்சு பார்த்துட்டு வந்துட்டேன்னா உன்னை ஃபோன் நம்பர் வாங்குவான்னு வாங்க மாட்டானா? நீ ஒரு மாசம் கழிச்சு நீ தூங்கிட்டு இருந்தாலும் ஃபோன் வருமா வராதா? வரும். அவர் என்ன சொல்றாங்க தெரியுமா? அவரு ஆறுக்குள்ள போகும்போது சும்மா தொட்டு பாத்துறாரு, தமால கதவை திறந்துறாத. அவர் சொல்றாருங்க, டக்குன்னு கதவை திறந்துறாத. அந்த காரை ஒரு அழகான உன் காதலியை பாக்குறது போல பாரு, அந்த காரை அழகா தொட்டுப்பார், ஆசையா தொட்டுப்பார். அவர் சொல்றது சொல்றேன், தொட்டுப்பார். அந்த கதவை திறக்கும் போது தொடக்கம் திறக்காத, அது புது கதவு தானே. அந்த பட்டன் அப்படி அமுக்கும்போது பிக் அப்படின்னு அந்த சவுண்டோட தான் அந்த சவுண்டு கேட்கும். அந்த பட்டன் அமுக்கும்போது கிளிக் அப்படின்னு ஒரு சவுண்டு, அந்த சத்தத்தை மனப்பாடம் பண்ணு. உள்ளுக்குள்ள உட்காந்து வண்டியோட ஸ்மெல்ல மோந்துப்பாரு, ஆசையா ஸ்டேரிங்க தொட்டுப்பார். இந்த கார்ல நீ பிரயாணம் பண்ணுவது போல பார். உலக மனுஷன் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறான். அந்த காரை கற்பந்தரி அவன் சொல்றான். எங்க இருந்து திருடி எவன் விட்டு தேங்காய் எடுத்து எவன் உடச்சிட்டு இருக்கிறான் பார். அவன் அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்கான் சார், மல்டி லெவல் மார்க்கெட்டிங் சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்துரு, டெய்லி கார்ல போற மாதிரி கனவு காணும். இவர் சொல்றாரு, நீ மறந்தாலும் அவன் விட மாட்டான். அந்த ஆசை இருக்கு பாத்தியா, அந்த ஆசை, அந்த காரை அடைவேங்கிற அந்த ஆசை நம்பிக்கையாக மாறும் பொழுது உனக்கு சூழ்நிலைகள் திறக்கப்படும். நீ எழுந்து வீட்டுல உட்காந்துட்டு இருக்க மாட்ட, தூங்கிட்டு இருக்க மாட்ட, நீ பிசினஸ் பண்ணுவ, நீ போற இடமெல்லாம் ஜெயிக்கும். அந்த காரு வாங்குவதற்குரிய பணத்தை நீ கண்ட கனவு கொண்டு வந்து கொடுக்குங்கிறான். ஏயாது மனம் இருந்தால் மார்க்கம் இருக்குன்னு அர்த்தம் சொல்றாங்க. இஃப் தேர் இஸ் எ வில், வேர் தேர் இஸ் எ வில், வேர் தேர் இஸ் எ விஷ், there must be a way, there is a way. எங்க ஜனங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், மனம் இருந்தால் மார்க்கம் இருக்குன்னு என்ன சார் அர்த்தம்? மனம் வந்த பிறகுதான் சார் மார்க்கம் திறக்கும். ஆமீன் சொல்லுங்களேன். நீங்க பிழைக்கிறதுக்கு வழியே இல்ல, கட்சி கட்டத்துக்கு வழியே இல்ல, வீடு கட்டுறதுக்கு வழியே இல்ல, அதுக்குதான் சார் வழி சொல்லி தரேன். உலகத்தான் கத்துக்கோங்க சார். where there is a will, where there is a will, விருப்பம் இருந்தால், விசுவாசம் இருந்தால், விசுவாசம் இருந்தால் அதுக்கு அப்புறம் தான் கேட்டை நான் திறக்கிறேங்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நான் சுகம் பெறுவேன் அப்படின்னு எவன் விசுவாசிக்கிறானோ அவனுக்கு அந்த சுகம் பெறுவதற்கான வழியை கர்த்தர் தரப்போறான். அதான் அந்த அர்த்தம். மனம் வந்த பிறகுதான் மார்க்கம் பிறக்கும். நமக்கு மனசு முதலாவது வரணும், விசுவாசம் முதல்ல. யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னேங்கிற மாதிரி விசுவாசம் என்ன செய்யணும்? வந்துடணும் முன்னாடி. வந்தா உனக்கு மார்க்கம் திறக்கும். மார்க்கம் திறக்க பிறகு நம்புறனா இல்லையா பாரு. நீ அதுக்கு நீ நம்பறதுக்கு சும்மா இருக்கலாமே. பஞ்ச பரதேசி பைத்தியக்கார கிறுக்கு பேப்பரை நம்புவானே என்ன சார் இல்லையா? ஐயா என் கையில பேனா இருக்கு தம்பி, நம்புறியா? டக்குன்னு நம்பிட்டா அப்படிப்பா. விசுவாசிக்கிறியா? பைத்தியக்காரன் நம்போன நம்ப மாட்டானா? என் கையில பேனா இருக்குன்னு காமிச்சு கேட்டா பார்த்த பிறகு நம்புறதுக்கு உங்களுக்கு எதுக்கு சார் பைபிள்? ஆனந்த விடணும், குங்குமமும் போகும், பட்டையடிச்சுமே போகும், நம்புவான். ஆண்டவர் தோமாவோட சொல்லும் போது விசுவாசமாயிட்டுன்னு சொல்லல, என்ன சொன்னாரு? விசுவாசியா இருந்தாரு. அவிசுவாசமாயிராமல் விசுவாசியாரு அப்படிங்கிறார். ஆனா ஆக்சுவலா விசுவாசம்ங்கிற டேர்ம் தான் போட்டிருக்கணும். அவர் அந்த டேர்ம் எடுத்துட்டார். விசுவாசி அப்படிங்கிற ஒரு டேர்ம் போட்டு நீ அவிசுவாசமா இராமல் நீ விசுவாசியா இரு அப்படிங்கிற. அவன் என்ன சொன்னா? உன் விரல உன் கையில என் விரலை போட்டு, அது சின்ன ஓட்டையான், அதுல என்னதான் போகுமா? விரல் தான் போகுமா? உன் விழாவில் என் கையை போட்டு, ஏன்னா அது ஈட்டி குத்துன கொஞ்சம் பொந்து பேசாதான் இருக்கும், அதனால விழாவில் என் கையை போட்டு உன் காயத்தை என் கண்ணால கண்டால் ஒளிய நான் நம்ப மாட்டேன்னா அவனுக்கு தான் கத்த சொன்ன. விசுவாச டெபினிஷன் பாரு.
கண்டு விசுவாசிக்கிறதுக்கு பேர் விசுவாசம்லாடா தம்பி. காணாமல் ஒரு கூட்டம் ஜனங்களை நீ விசுவாசிக்க போகிறார்கள், அவங்க தான் விசுவாசிகள், அதனால்தான் நீதிமான்கள். அது வந்த பிறகு நம்புறேன்னு சொல்லாதீங்க சார். நீங்க நம்பினாதான் சார் வரும், நீங்க விசுவாசாதான் வரும். நீங்க 1 கோடி தடவை அறிக்கை பண்ணாலும் வராது, வரவே வராது. அப்ப அறிக்கை பண்றது எதுக்கு அப்படின்னா, இருதயத்திலே விசுவாசம் உள்ளவனாகி நீ பேசினா வரும். அல்லது நீ சொல்லும் போது 1000ல் 1 தடவையாவது மனசுக்குள்ள விசுவாசம் வராதா, நம்பிக்கை பறக்காதா? நாளைக்கு காலைல நைட்டோ காலைல முடிஞ்சா எடுப்பேன். 24 வருஷம் கத்த டிலே பண்ணாரா ஆபிரகாம் பிள்ளைய கொடுக்க? பிள்ளைய கொடுக்கறதுக்கு 1 நிமிஷம் சார் ஆண்டவருக்கு, 1 நிமிஷத்துல பிள்ளை கொடுத்துட்டு போயிடுவார். 24 வருஷம் டிலே பண்ணார் சார், பாவம். நம்ம டிலே, அப்ப கத்தர் டிலே பண்ணல. கத்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல், அவர் தாமதம் பண்ணல. அப்ப லேட் பண்ணது யாருன்னா நம்ம தான் லேட் பண்ணிட்டு இருக்கிறோம். இவனுடைய சிந்தைக்குள்ள, இவனுக்குள்ள விசுவாசம், குழந்தை பிறகுங்கிற விசுவாசம் வருவதற்கு தான் ஆண்டவர் 24 வருஷம் படாத பாடுபட்டு எடுத்தார். அவ்வளவுதான் விஷயம். இதெல்லாம் விளைவிக்கணும். சும்மா கதை மாதிரி படிச்சுன்னா கதைக்காக ஆபிரகாமுக்கே அந்த பானா உங்களுக்கு என்ன சார் பாடுனா கிடைக்காமலே போயிடுமான்னு கேட்காதீங்க, கட்டாயம் கிடைக்கும். அதெல்லாம் கத்துக்கிட்டு தான் நம்ம ரூட்டுக்குள்ள வந்துட்டோமே. இன்னுமா நமக்கு ஆபிரகாம் என்ன பிரசங்கம், எந்த கேசட் இருந்துச்சு, எந்த பென்னிகன் பிரசங்கம் பண்ணாரு, எந்த கென்னத் கோப்லாண்ட் வந்து பிரசங்கம் பண்ணாரு? யாரும் பண்ணல. அவன் பாவம் தனியா ஒத்தக்கட்டையே வந்து பாடுபட்டு கத்திரவனை சொல்லி கொடுத்துட்டு அவனை டீச் பண்ணி உருவாக்கி எடுத்தார். இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரசங்கம் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை நிச்சயமாய் காண்போம். அந்த விசுவாசிப்பதற்கு அந்த அறிக்கை பயன்படும் போது, மற்றபடி அந்த அறிக்கை வேற எதுக்கும் பயன்படாது. நீ அறிக்கை பண்ணி விசுவாசம் வரணும், இல்லைன்னா உன் அறிக்கை வேஸ்ட், அறிக்கை வேஸ்ட். அதனால விசுவாசத்தோடு நீங்க அறிக்கை பண்ணணும். என்ன பொறுத்தளவு நீ கிரியை இல்லாம நீ 1 கோடி தடவை நீ ஸ்ரீராமஜன் உலக ஜனங்கள் எழுதுறது போல கார் வாங்குவேன்னு சொன்னாலும் சைக்கிள் கூட வாங்க மாட்டேன், இருக்கிற சைக்கிளை வித்துட்டு நீ நடுத்தருக்கு வந்துடுவேன். அந்த எழுதுற நேரம் ஜெபம் பண்ணா பிரயோஜனம், அறிக்கை பண்ற நேரம். என்னன்னா ஒரு சின்ன ஃபார்முலா சொல்றேன், கோச்சிக்காதீங்க. விசுவாசாதான் உனக்கு பணம் கிடைக்கும், விசுவாசாதான் காரு கிடைக்கும். என்ன சார்? விசுவாசாதான் வெற்றி கிடைக்கும். ரைட். நீ விசுவாசது உண்மைன்னா என்னங்க பிரபாரணையா, ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை தருவார்னு விசுவாசிக்கிறது உண்மைன்னா அதுக்குரிய வழியை தேடுவீங்களா, தேட மாட்டீங்களா? அதுக்கு பைபிள்ல ஒரே ஒரு வழிதான் இருக்குது. என்ன வழி? கொடுத்தா 100 மடங்கு திருப்பி தரேன்னு சொன்னார். அப்ப ஐஸ்வர்யத்தை விசுவாசிக்கிறவன் இதையும் விசுவாசிக்கணும், விசுவாசிக்க கூடாதா? அப்ப அள்ளி கொடுக்கணுமா, கொடுக்க கூடாதா? என்னைக்காவது ஊழியக்காரன் கொடுக்குறானா? 10 ரூபாய்க்கு மேல ஊழியக்காரன் காணிக்க போறானா? மன்னிச்சுக்கோங்க, விளையாட்டுக்கு சொல்றேன். இன்னும் டங்கு டனாருங்கிற சவுண்டு கேட்டுட்டு இருக்குது. வாயில இருக்குது விசுவாசம், செயல்ல என்ன இருக்கு சார்? அதான் விசுவாசமா? என்ன சார் கர்த்தர் கொத்து கொத்தா தருவாருன்னு விசுவாசிக்கிற? ஓகே, அப்ப நீ கொடுத்தா தானே கொடுக்குறேன்னு சொல்லி இருக்கிறாரு, அதான் யாரும் விசுவாசிப்பா? உங்க பிள்ளையா சார்? பணக்காரன் அதுக்கு ஒரு ஃபார்முலா சார், ஒரு சுக்கு இல்ல சார். நீ கொடுக்க கர்த்தர் கொடுத்துட்டே இருப்பார். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு மந்திரம் கிடையாது, ஒரு ஷார்ட்கட் கிடையாது சார். இருக்கிறது ஒரே ஒரு வழிதான். மடியில கொண்டு வந்து போடுவார்கள், சரிந்து விழும்படி என்ன செய்வாரா? கோட்டோன்னு கொட்டுவேன். அந்த வசனம் நம்பர் ஐயா, அந்த வசனத்தை ஒரு தப்புட்டார் ஐயா, பிரபாகர் ஐயா. கொடுங்கள் அப்பொழுது இல்ல, அது இன்னொரு தப்பு சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல 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 இதே இல்ல 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 இதே இதுல ஒரு தப்பு இருக்கு. கொடுங்கள் அப்பொழுது, அதெல்லாம் விட்டுருங்க. இந்த எழுத்துலே தப்பு இருக்கு. பைபிளை பார்த்து எழுதுறது இல்ல, மனப்பாடம் பண்ணி எழுதுறதுலாம் சொல்லட்டுங்களா? இதெல்லாம் தப்பு பண்ணக்கூடாது. அங்க கடைசியா இம்முன்னு எழுத்து வரணும். ஏன் கும்ம விட்டீங்க? கும்முன்னு இவரை குத்துனா என்ன? அவரை நீங்க தான் சொல்லணும். பாத்தீங்கன்னா யாதா மாதிரி தப்பு சொல்றீங்க சார். என்ன சார் எல்லாம் சொல்லுங்க. உங்களுக்கு கும் அந்த கும்ம விட்டுறாதீங்க. என்ன சார் அர்த்தம்? உங்களுக்கும் உங்களுக்கும் அந்த கும்ம ஏன் சேர்த்தாரு பாருங்களேன். உங்களுக்கு இல்ல, உங்களுக்கும். அதுலதான் விஷயம் இருக்குது. ஊர் உலகத்துக்கே கொடுக்குறேன், உனக்கும் கொடுப்பேன். ஆமீன் சொல்லுங்களேன். உனக்கும் கொடுப்பேன். எப்ப கொடுத்தா என்ன சார்? அதுலதானே சீக்கிரம் இருக்குது. அவங்க கொடுக்க, நம்ம எவ்வளவு கொடுக்கிறோம்? பெருகு வதைக்கிறேன், பெருகு வதைப்பான், பெருகு வதைப்பேன், பெருகருப்பானே பிரசங்கம் பண்ணி உயிர் பெழுது பூன்னு சங்குது ஒழிய நீ என்னைக்காவது நாள் பெருகு வதைச்சு பெருகு அறுத்தியா? அர்த்தமா? நீ அறுக்காதுக்கு ஒன்னே ஒண்ணு தாங்க தப்பு, நீ விதைக்காதான் அறுக்கல.
நீ எத்தனை பைபிள் படி, நீ எத்தனை கோடி பிரசங்கம் பண்ணு, கதையா நோட்டை தூக்கெறிகிற ஜான் பாலை பார்த்தாலும் சரி, நீ ஜான் பாலுக்கு மவனா இருந்தாலும் சரி, அண்ணனா இருந்தாலும் சரி, தம்பியா இருந்தாலும் சரி, கென்னத் கோப்லாண்டே உன் வீட்டுல வந்து பிரசங்கம் பண்ணாலும் சரி, 10 பைசா பப்பு உன் தரித்திரம் உன்னை விட்டு போவார். ரொம்ப கஷ்டப்படுறோம். என் சுமையில் அதுவாயும் எதுவாயும் இருக்குங்கிறாரு. நம்ம போட்டு முக்குன்னு முக்குறோம். விசுவாசம், அறிக்கை, கிரிக்கைன்னு எல்லாம் ஒண்ணு இல்ல சார். புருஷனோட பொண்டாட்டி வாழ்ந்தா புருஷனோட எல்லாமே பொண்டாட்டி குறிதான் வந்துடும். புரியல? ஆண்டரோட பொண்டாட்டியா நீ வாழ்ந்தனா அவருக்கு எல்லாம் உரியதெல்லாம் உனக்கு வந்துடும். அவ்வளவுதான் விஷயம். ஏற்கனவே தேவன் தருகிறார், எல்லாமே தேவன் தந்திருக்கிறார். விசுவாசம் தான் கீ, ஒத்துக்கிறேன். இந்த விசுவாசம் எப்போ வரும்னு போன தடவை சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா? அப்ப என் கையில நோட்டு இருக்கு நம்புறீங்களா அப்படின்னு கேட்கறேன். அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? யோசிக்கிறீங்க. இப்ப கையில பேனா காமிச்சிட்டேன், என்னப்பா இப்ப என் பர்ஸ்ல 2000 ரூபாய் நம்புறியான்னு கேட்கறேன். இப்ப ஆடாடாடா எப்படி யோசிக்கிற அப்படி? உடனே இப்ப தாமஸ் சார் அவர் சொல்றாரு, இல்ல இருக்கும் நம்புறேன் அப்படிங்கிறார். மற்றவங்க எல்லாம் கம்முன்னு வாங்கி போச்சிட்டு இருக்கிறாங்க. என்னன்னா அவர் கொஞ்ச நாள் பழகி இருக்கிறாரு என்கிட்ட. இவரு விளையாட்டுக்கு போய் சொல்லுங்கிற அவசியம் இல்லை, இவர் முடிஞ்ச அளவுக்கு உண்மையா பேசுவாரு அப்படின்னு தெரிஞ்சவனே நீ நம்புறீங்க. அப்ப விசுவாசம்னா எப்படி வரும் அப்படின்னா, என் கையில பர்ஸ்ல பணம் இருக்குன்னு சொன்னா அப்ப நம்புறதுக்கு என்ன இருக்கு? நான் பர்ஸை காமிச்சினா அப்ப இல்ல. அப்ப எதை வச்சுதான் நீ நம்பணும்? நான் சொல்ற வார்த்தை ஒண்ணுதான் தொக்கிட்டு நிக்குது. இந்த வார்த்தை நம்பலாமா வேணாமா? எப்படி நம்புவீங்க? அதான் ரகசியம். விசுவாசம் ரகசியமே அதுதான். எப்படி நம்ப முடியும்? சொல்ற ஆளு யோக்கியஸ்தானா இல்லையான்னு தெரிஞ்சாதானே அவன் சொல்லக்கூடிய வார்த்தை சரியா தப்பான்னு தெரியும் இல்லையா? சிரிக்கிறதுக்காக சொல்லலையா? நான் ஆண்டோரை பத்தி, ஆண்டோடைய வார்த்தையை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். உங்களால ஏன் வசனத்தை விசுவாசிக்க முடியலன்னு சொல்றேன். சொன்னவர் அவரு, அவரோட பழகி அவரோட குடித்தனம் பண்ணியிருந்தாதான் அவரை விசுவாசிப்போம். ஆமேன்னு சொல்லுங்க. புரியலையா? நீங்க அவரோட வாழ்ந்தாதான் சார் தெரியும். அவர் பொய் சொல்லுவாரா பொய் சொல்ல மாட்டாரா, அவர் யாரு எவ்வளன்னு செஞ்சு அவரோட நெருக்கமா இருந்ததான் சார் தெரியும். நம்ம எல்லாத்தையும் விசுவாசிக்கிறோம். அந்த கொடுங்கல் கொடுக்கப்படுங்கிறப்ப ஜகா வாங்கிக்கிறோம். எப்படி? ஏதோ பொய் சொல்லியிருப்பாரு, ஏதோ விட்டு ஆட்டி இருப்பாரு, பான் பராக் போட்டு எழுதியிருப்பாரு, அந்த ஒரு வசந்தம் மட்டும் இல்ல சார். சரிங்க, அதெல்லாம் பாத்துக்கோங்க. பணக்காரன் அதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். தலைமுறைக்கு கத்த சொத்து தருவார். ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் ஏற்கனவே சொன்னது போல நான் வெள்ளித்தட்டுல தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். சொல்லியிருக்கேனாங்க, வெள்ளித்தட்டு தான் என் விசுவாசி வாங்கி கொடுத்துருக்குதுங்க. ஒரு நாள் சும்மா பிரசங்கம் பண்ணேன். சாலமோன் ஆலயத்துல அரண்மனையில வெள்ளியே என்ன செய்யலாம் இல்லையா? ஏன்னா வெள்ளி ஒரு பொருளே கிடையாது. அதனால வெள்ளி ஜாமானே கிடையாது, எல்லாம் தங்கம் சாருக்கு அப்படின்னு சொன்னேன். நான் வெள்ளித்தட்டுல சாப்பிடாமல் சாக மாட்டேன்னு விசுவாசம் அறிக்கை விட்டேன். என் பொண்டாட்டி தலையில நறுக்கு நறுக்குன்னு கொட்டினான். உன் பிச்சைக்கார புத்தி ஒன்னு போகுதா? சொன்னதுன்னு சொன்ன தங்கன்னு சொன்ன உடனே கேடு. என்ன அடி? 2 அடி இருக்கு. 2 அடி தாண்டாம 4 அடி தாண்டா கப்ப கிழிஞ்சிரும் வேடி. எனக்கு கொஞ்சம் படிப்படியா தாண்டி தாண்டேன். ஓ நீ எப்படியே சொல்லிட்டு சாவு அப்படின்னா அடுத்த திருவந்தில எனக்கு தட்டு வந்துருச்சு. வெள்ளி தட்டு, வெள்ளி டம்ளர் செட்டா ஒரு அம்மா கொண்டு கொடுத்துருச்சு. சாப்பிடு, இனிமே நீங்க வெறும் தட்டு சாப்பிடக்கூடாது, நீங்க வெறும் டம்ளர்ல நீங்க டீ குடிக்கூடாது, குடி. அதை பார்த்துட்டு இன்னொரு அம்மா ஒரு தட்டு செஞ்சுட்டு இன்னொரு டம்ளருக்கு டம்ளர் கொடுத்துட்டு தட்டுக்கு நான் செஞ்சு கொடுத்து ஆர்டர் பண்ணி அப்புறம் திருவிருந்து கொடுக்குற கப்பு இருக்கு பாத்தீங்களா, அப்பம் வைக்கிறது, அது மாத்திரம் வெளியில செஞ்சு தர ஆர்டர் கொடுத்துருக்கேன். பணம் நான் திரும்பியா சொல்றேன், பணம் உங்க கால் தூசுக்கு சமங்க. அதை நான் பிரதானப்படுத்தி நான் பேசல. நீ கர்த்தரை எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறியோ, கர்த்தர் விசுவாசம் பணத்துக்காக இல்லை, எல்லா விஷயத்துக்குமே. கர்த்தரோட நீங்க எப்ப விசுவாசம் வரும்? ஒரு மனுஷன் கர்த்தரோட வாழும் பொழுதுதான் சார் விசுவாசம் வரும். சுட்டு போட்ட கூட விசுவாசம் வராது சார். நீங்க என்ன வேணா கதை நீ கட்டுங்க சார், நீங்க 1.5 கோடி தடவை அறிக்கை பண்ணுங்க சார், வராது சார். கர்த்தரோட வாழ்ந்தா, அவர் யாருன்னு தெரிஞ்சா உனக்கு விசுவாசம் பொத்துக்கிட்டு வரும். ஆமேன்னு சொல்லுங்களேன். விசுவாசம் வந்துச்சுன்னா எல்லாம் வந்து அவ்வளவு ரொம்ப தடுமாறிட்டு இருக்கிறோம். சரி, தடுமாறுங்க. வெற்றியை பத்தி கொஞ்ச நேரம் பேசுறேன். யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். தமிழ்ல ஒரு மாதிரி இருக்கு, இங்கிலீஷ்ல ஐயாவுக்கு தெரியும் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல என்ன எழுதப்பட்டிருக்குன்னு. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தின்படி எல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்படிக்கு இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், நீ புத்திமானாயும் நடந்து கொள்வாய் என்று இருக்கிறது. ஆங்கிலத்தில் வேற மாதிரி வருகிறது. யூ ஷல் மேக் யுவர் வே ப்ராஸ்பரஸ் அண்ட் யூ ஷல் ஹேவ் குட் சக்சஸ் அப்படின்னு போடப்பட்டிருக்குது. குட் சக்சஸ் அப்படின்னு வெற்றியை பற்றி தான் நானும் பேசுறேன். தமிழ்ல வாய்க்கும். எனக்கு அதான் ஐயாட்ட வரும்போது கூட கேட்டேன். சங்கீதம் 1ல வாசிக்கிறோம், அவன் செய்வதெல்லாம் வாய்க்குன்னு என்னங்க அர்த்தம்? வெற்றின்னு சொல்லாம சொல்லக்கூடாது.
ஜெயிக்கும் சொல்லாம வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்குனார்ல கர்த்தர். அப்ப அந்த இடத்துல மீனிங் வெற்றி தானே வருது. சித்தி விநாயகருங்க, சித்தினா வெற்றி தான், காரியம் சித்தி அடையிறது, சக்சஸ் ஆகிறது. இந்த சித்தின்னு அவன் சொல்றான். நம்ம வந்து வாய்க்கும், கிடைக்குங்கிற அர்த்தம் கிடையாது, கிடைக்குங்கிற அர்த்தம் கிடையாது. அவன் செய்வதெல்லாம் வாய்க்குங்கிறார். அவன் விரும்புறதெல்லாம் சித்திக்கு வாய்க்குன்னு சொல்ல, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்குன்னா ஜெயிக்கணும். ரைட்டுங்களா? அப்ப இங்கிலீஷ்ல எப்படி மொழிபெயர்த்திருக்காங்க பாருங்க, you will have good success. என்ன சக்சஸ்ங்க? நானும் எத்தனையோ டிக்ஷனரி புரட்டி 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 பாக்குறேன், எனக்கு தெரிஞ்சதுல குட் சக்சஸ்ங்கிறதுக்கு எனக்கு அர்த்தம் வரவே மாட்டேங்குது. சக்சஸ் மீனிங் போட்டுருக்கான், ஆனா என்ன போடல, நல்ல வெற்றி எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்பான் மண்டையை போட்டு பிச்சுட்டு இருக்கும் பொழுதுதான் ஐயாக்கு அவர் வார்த்தை சொன்ன, நல்ல போராட்டம் போராடினேன். என்னதுங்க இது? என்னடா நல்ல போராட்டம், ஒரே மண்டையை போட்டு பிப்பலா இருக்குது. போராட்டத்துல என்னதுங்க? நல்ல போராட்டம் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், கிரீடத்தை பெற்றுக்கொண்டேன் போல அது நல்ல போராட்டம் அப்படின்னு யோசிக்கும் போது இங்க நல்ல வெற்றிங்கிறாரு, அங்க நல்ல போராட்டங்கிறாரு. உயரிய சிந்தனை, அரிய வாய்ப்புங்கிற மாதிரி என்ன நல்ல வெற்றின்னு போட்டு ஆண்டவர் ஜாலங்க அமைச்சிருக்காரு. என்னப்பான்னு கேட்டா, ஒரு நாள் ஒரு கிளவி சொல்றா என்கிட்ட, எப்படிமா ஊர்ல மழை பெஞ்சான்னு கேட்டேன். அது ஏன் பாஸ் கேக்குறீங்க? நல்ல மழை பாஸ்டர்னு. ஆஹா, எனக்கு கிளிக் ஆச்சு. ஏ சாமி, விஷயம் இங்க இருக்குதாப்பா, இந்த நல்லக்கு இந்த அர்த்தமா? அர்த்தம் போய்தா பாருங்க. மழை பெஞ்சாங்க எப்படிங்க? யாப்பா நல்ல மழைங்க. என்னங்க? என்ன நல்ல மழை? கேட்ட மழை பிச்சு உதறிச்சுன்னா அது பேர் என்ன மழை? நல்ல மழை. தெரியுதாங்க? அப்படித்தானே பேசுறோம். கர்த்தர் சொல்றாரு பாருங்க, நல்ல வெற்றியை காண்பாய். ஆமென் சொல்லுங்களேன். இவ்வளவுதான் அவ்வளவுதான் வெற்றி இல்லை, இதுலதான் அதுலதான் வெற்றி இல்லை, எல்லாத்திலையும் எல்லாத்திலையும் நீ வெற்றி பெறுவாய் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். அற்புதமான ஒரு வார்த்தை. சத்தியத்தை அப்ப கீழே வாசிக்கும் பொழுது அதனுடைய காரியங்கள் நான் சொல்றேன். அது என்ன கண்டிஷன்? புத்திமானாய் நடந்து கொள்வா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தமிழ்ல அந்த மொழியாக்கத்துக்கு தடுமாறுறாங்க. ஆனா சில பைபிள்ல கரெக்டா போட்டிருக்காங்க, சில மொழியாக்கத்துல you will be prosperous and be victorious என்று சொல்ல, victorious சொல்லியிருக்காரு. prosperous as well as victorious. செழிப்புள்ளவனாகவும் இருப்பாய், வெற்றியாளனாகவும் இருப்பாய் அப்படின்னு சில மொழியாக்கங்கள் சரியா போட்டிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல வந்து புத்திமான்கிற வார்த்தைக்கு வந்து அவங்க அங்க போட்டிருக்க வார்த்தை ப்ராஸ்பரஸ் அப்படிங்கிற வார்த்தை. செழிப்பு, நீ செழிப்புள்ளவனாயும் இருப்பாய். அப்புறமே அது செழிப்புனா வெற்றி இல்லைன்னு சொல்லிடுனா திரும்பி வெற்றிங்கிற வார்த்தை தனியாக ரெண்டு வார்த்தையை போட்டிருக்காரு. வெற்றியும் இருக்கிறது, செழிப்பும் இருக்கிறது. தமிழ்ல வாய்க்கும் புத்திமான் இருக்குது, ஆங்கிலத்துல வெற்றியும் செழிப்பும் என்கின்ற வார்த்தை அங்கே போடப்பட்டிருக்கிறது. சரி, அப்ப இந்த வெற்றிக்கு என்ன ரகசியம் அப்படின்னு சொல்லும் போது நான் ஒரு காரியம் உங்களுக்கு சொல்றேன். ரோம் வாஸ் நாட் பில்ட் இன் எ டே. ரோம் நகரம் ஒரே நாளில் கட்டப்பட்டது அல்ல. சிறு துளி தான் பெருவெள்ளம். எடுத்தோடனே பெருவெள்ளம் வந்துறது இல்லை, சிறு சிறு துளியா சேர்ந்தான் பெருவெள்ளம் வருகிறது. ஆசீர்வாதங்கிறது ஒரு வீடு போல, வெற்றிங்கிறது ஒரு வீடு போல. அதுல ஒரு செங்கலா வச்சு கட்டின பிறகுதான் இவ்வளவு பெரிய பில்டிங் உருவாகுது பாத்தீங்களா? அது போல கண்ணை மூடி கண்ணை திறந்தோடனே ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வருவதல்ல. இப்படி பல காம்பனன்ட்ஸ் எல்லாமே சேர்ந்துதான் நமக்கு வெற்றியை உருவாக்குகிறது. ஹேண்டில் பார் மாத்திரம் சைக்கிள் ஆகாது, பெடல் மாத்திரம் சைக்கிள் ஆகாது, வீல் மாத்திரம் சைக்கிள் ஆகாது, எல்லாம் சேர்த்துதான் சைக்கிள். அதுபோல வெற்றிங்கிற அந்த வேர்டுக்குள்ள பல காரியங்கள் நிறைந்து வந்தாதான் நம்ம அந்த வெற்றியின் பாதைக்குள்ள போக முடியும். வெற்றியின் செய்தி ஐயா கொடுங்கன்னாரு, சந்தோஷம் தான். நான் எத்தனை நாள் பிரசங்கம் பண்ணாலும் கேட்கலாம். அந்த வெற்றியின் உங்களுக்கு பாதையை என்ன போட்டு கொடுத்துட்டு தான் போகணும் நம்ம. அதுதான் வெற்றி பைபிளை கத்த சொல்லி வச்சிருக்கிறார். எங்க விசுவாசிகள்லாம் நான் கேட்பேன், பூமியில் இருக்கிற சகல ஜனங்களை பார்த்து நான் உன்னை மேன்மையாக வைப்பேன்னு சொல்லிட்டாரு. சொன்னவருக்கு வழி இருக்கா இருக்காதான்னு கேட்டேன். பாதை இருக்குமா இருக்காதான்? எங்க நீங்க சொல்றீங்க உங்க பையனை பார்த்து, நீ ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுமா அவனை, உனக்கு ஒரு புத்தம் புது சைக்கிள் வாங்கி தரேன்னு சொல்றீங்க. இப்போ மட்டும் சைக்கிள் வாங்க காசு இல்லை சொல்லிட்டீங்க, இப்ப வாங்கி தரீங்களா? வாங்கி தர மாட்டீங்களா? அவனை ஆசையா படிக்கிறான், செய்வீங்களா? செய்வீங்களா மாட்டீங்களா? அப்ப நல்லா செய்வீங்க. அப்ப ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நான் பூமியில் இருக்க சகல ஜாதிகளை பார்க்கல உன்னை மேன்மையாக வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இப்ப அதுக்கு ஒரு வழி இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா இருக்கும். அதை கேளுங்க உட்காந்துட்டு முதலாவது ஆண்டவரே, நான் காலைல கூட ஐயா இருக்கும்போது ஒரு வீட்டுல போன் பண்ணிட்டு இருந்தேன். என் விசுவாசியோட பையன் பாவம் போன் பண்ணி பேசிட்டு இருக்கிறான். அப்போ வந்து மார்க்குக்காக ஜெபம் பண்ணாத, வாதியார்ட்ட போய் மார்க்குக்காக கேட்கக்கூடாது, சப்ஜெக்ட் பொருளை நடத்துங்கன்னு கேளு. மார்க்கை கேட்காத. மார்க் இல்லைங்க, அவரு தாங்க மார்க் போறாரு. ஹலோ, அது எக்ஸாம்ல. அங்க மார்க் வாங்கணும்னா இங்க சப்ஜெக்ட்ல டவுட் கேளு. இங்க சொல்லி 10 எக்ஸாம் 10 மணிக்குன்னா 9:59 கூட கேளு. வாத்தியம் சொல்லிக்கிற ரெடியா இருக்கிறான், தட்டி குத்து சொல்லி கொடுப்பான். வெரி குட் சொல்லணும்னு சொல்ல மாட்டானா?
10 1 கேட்டா சொல்லிக்கிறோம். நான் கேட்க மாட்டான் இல்லையா? அதாங்க எக்ஸாம் ஹால் வந்துருச்சு, நீ கொஸ்டின் பேப்பர் கையில் வந்துருச்சு, நீ மார்க்கை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை சார். சப்ஜெக்டை போய் கேளு, சப்ஜெக்டை கற்றுக் கொடுக்க கேளுங்க. கத்தட்ட போய் ஆசீர்வாதத்தை கேட்குறீங்க, அவர்கிட்ட போய் வழியை கேளுங்க, என்ன செய்யட்டும் அப்படின்னு கேட்டா வழி சொல்லி இருந்துட்டு போறாரு. அதன்படி போங்க, ஜெயிச்சுட்டு போங்க. போட்டு தடுமாறிட்டு 35 ஜென்மானாலும் நான் ஜெயிக்க மாட்டேனே உட்காந்துட்டு உருண்டுகிட்டு யோசிக்க வேண்டாமா? நம்ம எங்கேயோ தப்பு பண்றோன்னு ஏன் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? யோசுவாவை கூப்பிட்டு கத்த சொன்ன முதல் வார்த்தை பரிசுத்தமா இல்ல வெற்றியா? செழிப்பை பத்தி பேசுறாரு, செழிப்பை பத்தியும் வெற்றியை பத்தியும் பேசுறாரு. எடுத்தோன்னே அவருக்கு நான் 1 2 3 தெரியாதா? எது முதல் சொல்லணும்? ஜாக்கிரதை, மோசே பரிசுத்தமா வந்தப்போ நீ எப்படி இருக்கணும், பயங்கரமா கீழ்படிக்கணும் அப்படின்னாரா? அதெல்லாம் அதை பத்திலாம் பேசல. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதா, அப்போ நீ வெற்றி இருப்பாய் அப்படின்னு கத்தரங்க சொன்னார். அப்போ வெற்றிக்கும் செழிப்புக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார். சரி, அதுக்காக நான் பரிசுத்தத்துக்கு நான் கீழே போட சொல்ல, நீ சிகரெட்டு குடிங்க நாளையில இருந்து அப்படின்னு பிரசங்கம் பண்ணான்னு சொல்லாதீங்க. நான் அதை சொல்லி தரல, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வரணும். இந்த பையனுக்கு திருடக்கூடாதுன்னு தெரியாதா? திருடலாம் தம்பி, திருடலாமா? நம்ம பொய் சொல்லலாமா? விபச்சாரம் பண்ணலாமா? கொலை செய்யலாமா? நான் கரெக்டா சொல்றேன் அப்படியே? கரெக்டா பிச்சு வதறா அப்படியே? என்ன தெரியாது நமக்கு யுத்தத்தோட ஆளாயி. எங்க முஸ்லிம்ல ஒரு சர்ச்சை ஆரம்பிச்சிருக்காங்க வெற்றிகரமா. 10 பாஸ்டர் சர்ச்சில் இருக்க விசுவாசியும் தூக்கி கொண்டு போய் போட்டு வச்சு முஸ்லிம்ல பெரிய சபை போல ஒரு ஷோ பண்ணி, பெரிய சபை கிடையாது, அப்படி ஒரு ஷோ பண்ணி சபை நடத்திட்டு இருக்கிறாங்க. திங்கக்கிழமை ஒரு மீட்டிங் வச்சிருக்கிறோம், அவரை துதி ஆராதனை கூப்பிட்டுருக்கிறோம், பாதிக்கப்பட்ட அத்தனை பாஸ்டர்ஸ் கூட போறோம், கேட்க போறோம். இது திருடி திங்களாமே ஐயா? அதுக்கு என்னங்கய்யா? கொள்ளையடிச்சு பேங்க்ல கொள்ளையடிச்சு திங்களாமே? ஏன் விசுவாசி வீட்டுல போய் நீ வா எங்க ஆராதனைக்கு ஒரு வந்து பாரு, எங்க ஆராதனைக்கு ஒரு வந்து பாரு? வெக்கமா இல்ல உனக்கு? வெக்கமா இல்லையா? நீ என்ன உன் கையில இருக்கிற என்ன பைபிள் எனக்கு ஒண்ணும் புரியல. எனக்கு உன் வவுறு தான் தேவனா உனக்கு? சபையர் ஒப்பணுமா? கத்தருடைய வார்த்தை அதெல்லாம் முக்கியம் இல்லையா அப்படின்னு நாங்க கேட்கறதுக்காக பாதிக்கப்பட்ட அத்தனை பாஸ்டரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு வர திங்கக்கிழமை மீட்டிங். நீ என்ன பிரசங்கம் பண்ற, என்ன தப்பை பண்ற, என்ன தெரியாது உனக்கு பரிசுத்தத்தை பத்தி? பரிசுத்தமா அடிச்சு உதச்சு பரிசுத்தமா இருப்பாங்கய்யா. எக்கடிட்டு போடா தாமஸ் அப்படின்னு சொன்னாலும் என்னைக்கு தாமஸ் வாழை சுருட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரோ, ஒரு தப்பும் பண்ணாம இருக்கிறாரோ, அன்னைக்குதான் தாமஸ். என்னங்க பிட் அடிக்காம பரிசு யோகியஸ்தம் கிடையாது. சூப்பர்வைஸ் இல்லாதப்ப பிட் அடிக்காம எழுதுறான் பாத்தியா, அவன் தான் யோகி. இன்னைக்கு மாத்திரம் ஒரே ஒரு நாள் 24 மணி நேரம் கொலை செஞ்சா தண்டனை கிடையாது, இன்னையிலிருந்து நாளைக்கு மத்தியானம் 2 மணி வரைக்கும் கொலை பண்ணனுக்கு தண்டனை கிடையாதுன்னா தமிழ்நாட்டுல பாதி பாரம் குறைஞ்சிடும். எதுக்கு அடக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறான்? தண்டனைக்கு பயந்தான் அடக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிற. இதுதான் பழைய ஏற்பாட்டுக்கு புதிய ஏற்பாட்டுக்கு வித்தியாசம். என் பிள்ளைங்க யோகியாஸ் தான்னாரு ஆண்டவர். அப்பா உன் புள்ள யோகி தான், எனக்கு தெரியாதா? செஞ்சா வழக்கமா தெரியும் செருப்படின்னு, அதனால வாயை பொத்திக்கிட்டு இருக்கிறான். எடுத்து பாரியா வேலையா? யோபும் அப்படித்தானே சொன்னான். அவன் என்ன யோகியாஸ் தான், நீதிமான் உத்தம, நீ சும்மா வேலையை எடுத்து வச்சுட்டு வட்டத்துக்குள்ள போட்டுட்டு நானை பிடிச்சி மிரட்டிட்டு இருக்கிறான், யோக்கியமா இருக்கிறான், வேலையை எடு பார்க்கலாம். அது போல அதனாலதான் கத்தர் வந்தாரு. சரி ரைட்டுப்பா நான் வேலையை எடுக்கிறேன்பான்ட்டு அதை செய்யாத இதை செய்யாதுன்னு நம்ம பாஸ்டர் மாதிரி பசங்க பண்ணாம உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாகன்னு பாசிட்டிவா பேசிட்டு போயிட்டார். அவர் எதையும் செய்யாதன்னு சொல்லிட்டு போல நல்லா ஜெபம் பண்ணு, நல்லா இது, நல்லா உபவாசம் போன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அன்னைக்கு இதுதான் பிரதான கட்டில போங்க பாண்டாரு. ஆக மற்றது எதையுமே பிரசங்கம் பண்ணல. இப்போ இதுதான் புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்குள்ள வித்தியாசம். அப்ப எந்த நிபந்தனையும் இல்லாம, எந்த உதவியும் இல்லாம, எந்த தண்டனையும் இல்லைன்னு சொல்லும் பொழுது என்னைக்கு ஒரு கிறிஸ்தவன் உண்மையா இருக்கிறானோ அன்னைக்குதான் அது உண்மையான கிறிஸ்துவ நாடாக கிறிஸ்துவமாக அது மாறும். ஏதோ அடிக்கையும் உதைக்கும் பயந்துக்கிட்டு பரிசுத்தமா ஏப்பா இருக்கிறானா கத்தருக்கு பிடிக்காதுங்க. கத்தருக்கு பிடிக்கிறது மனசாட்சி தெரியாதா? அது செய்யக்கூடாது, திருடக்கூடாதுன்னு கத்தருக்காக தான் திட்டாம இருக்கிறியா? இயற்கையா வரணும் சார். அதெல்லாம் திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, நன்மை செய்யணுங்கிறதெல்லாம் இயற்கையா வரணுங்க. இயற்கையா வரணும். சும்மா ஊசி போட்டு பம்ப் பண்ணி ஏத்துறது இல்லை, ஆர்டிபிஷியலா வரக்கூடாது. அதெல்லாம் இயற்கையா வரணும். வெற்றி அந்த நல்ல ஒரு சுபாவங்கிறது இயற்கையா வரணும். சரி, வரும்பொழுது நம்ம ஜெயிப்போம். சரி, அப்ப எதுக்காக சொல்லுங்க? வெற்றிக்காக நான் சொல்லும் பொழுது நான் வெற்றியை பத்தி நான் பேச ஆசைப்படுகிறேன். இந்த வெற்றியினுடைய சூழ்ச்சி பத்தி இந்த யோசுவா 1:8 அதிகாரத்துல மட்டும் என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் சொல்லி முடிச்சிடறேன். ஹலோ, இது சவுண்ட் வந்து செல்லுனால வருது.
நான் செல்ல ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்கேன் நான் நினைக்கிறேன். இல்லை சரி சரி பார்த்துக்கலாம் விட்டுருங்க. இங்கே இதே மாதிரி எல்லாம் செல்லுங்க. கொஞ்சம் வால்யூம் குறைங்க, எக்கோ அடிக்கிற மாதிரி. மேலேயே கூட குறைக்கலாம். ஹலோ ஹலோ செக். கவனி. இந்த யோசுவா 1:8 மாத்திரம் ஒரு சில காரியங்களை நான் சொல்லுகிறேன். அந்த வசனத்தை வாசிங்க. யோசுவா 1:8 வாசிங்க. நல்லா கவனிங்க. இதுதான் இதுல நிறைய விஷயம் இருக்குது, ஒவ்வொன்றா கூட எடுப்போம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகங்கிறது பைபிள். இந்த பைபிள் கையை விட்டு பிரியாம இருக்கணும், வாயை விட்டு பிரியாது இருக்கணுமா? நம்ம கையை விட்டு பிரியாம இருக்குது, நமக்கு சிலருக்கு பேக் விட்டு பிரியாம இருக்குது. வெல்கம், ரொம்ப சந்தோஷம். ஆனா அவர் ஒண்ணு சொல்லியிருக்காரு, அதை நம்ம காதலே வாங்க மாட்டேங்கிறோம். அவர் என்னவோ புதுசா ஒண்ணு சொல்றாரு, அதையும் கேட்க மாட்டேங்கிறோம். நூதன பிரசங்கியார போறோம். அவர் எங்க விட்டு போக கூடாதுங்கிறாரு, வாயை விட்டு போக கூடாதுப்பா. கர்த்தருடைய வார்த்தை வாயை விட்டு போக கூடாது. வெற்றியின் சூட்சமத்தை பாருங்க சொல்றாரு. ஆமேன்னு சொல்லுங்களேன். டாக்டர் பிழைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னா அப்படிங்களா சார் அப்படின்னு கேட்கற பத்தியா? அப்படியான்னு சொல்லி கேட்கும் போதே கர்த்தருடைய வார்த்தையை வாயை விட்டு விட்டுட்டேன். Let not depart from your mouth. அப்படின்னா don't let the word depart from your mouth. Let not don't let அர்த்தம், விடாதேன்னு அர்த்தம். அப்ப ஆண்டவருடைய வார்த்தையை வாயிலிருந்து விட்டுறாத. உன் வாயிலிருந்து வார்த்தை தான் வருது, வரணும், வேற எதுவும் வரக்கூடாது. வசனத்துக்கு மிஞ்சி வரக்கூடாது. அப்படி நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்களா? ஊழியக்காரரை பிராக்டிஸ் பண்ணிட்டீங்களா? சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்தாலும் நான் கஷ்டப்பட மாட்டேன், நான் எதுக்கு நான் சோர்ந்து போக மாட்டேன், எந்த நன்மையும் குறையக்கூடாது, கர்த்தரே மேய்ப்பரா இருக்கிறான், நான் தாழ்ச்சி அடையேன், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படி ஏனெனில் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். இதெல்லாம் நம்ம சமயத்துல சொல்றோமா? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறாருன்னு சொல்றோமா? இல்ல கஷ்டம் வந்தா பக்கத்துல போய் கடன் வாங்கிட்டு இருக்கிறோமா? நான் வாழ்வேன், நான் ஜெயிப்பேன், நான் சாதிப்பேங்கிற வார்த்தை வருதா? நான் தோத்துட்டேங்கிற வார்த்தை வருதா? சொல்லுங்க. அழுதிங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்க தோல்வி ஒத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம். கவலைப்பட்டா என்ன அர்த்தம்? ஜபத்துக்கு முதல்ல ஆனாவே என்ன அர்த்தம்? ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஜபம் பண்ணதனுடைய ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் கர்த்தர் சொல்ற, நீங்கள் ஒன்றுக்கும், அதுக்கப்புறம் தான் ஜபம். இல்லைன்னா நீ எத்தனை 40 நாள் இல்ல 410 நாள் உபவாசம் பண்ணாலும் வேஸ்ட் ஆகலாம். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் தான் ஜபத்தோட ஆரம்பம். அப்ப கவலைப்பட்ட என்ன அர்த்தம்? நீ கர்த்தரை நம்பலன்னு அர்த்தம். நம்பாம எதுக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற? விசுவாசியாமல் எதுக்கு நீ ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற? அதெல்லாம் வேஸ்டா போயிடும். அந்த வார்த்தையை விட்டுட்டாயா? நான் தோத்துருவேங்கிற வார்த்தை வாயிலிருந்து வரக்கூடாது. எனக்கு சுகவீனமா தான் இருக்குங்கிற வார்த்தை வரக்கூடாது. அப்படி பைபிள் ஆதாரமே கிடையாது. அடிக்கடி நான் சொல்றேனே, ஏன் சார் மூட்டு வலி 50 வயசு ஆச்சுங்க, எங்க பைபிள்ல காட்டு. என்ன சார் கண்ணாடி போட்டுட்டு இருக்கிறீங்க? வயசு 40 வெள்ளெழுத்து வராதாங்க 40 வயசு ஆச்சுன்னா? எங்க பைபிள் அட்டாச்சி காட்டு. 40 வயசுல வெள்ளெழுத்து வரும், வெள்ளெழுத்து வந்தா கண்ணாடி போடும், வயசு பைபிள்ல காட்டு. சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுற, நான் ரொம்ப கிராமத்துல இருக்கிறேன் யா, விசுவாசியில இல்லையா, எங்க பைபிள் அப்படி காட்டு. நீ கிராமத்துல வேலை செஞ்சா நீ சாப்பாட்டு கஷ்டப்படுவேன்னு சொல்லி காட்டு எனக்கு. இதுதான் வசனத்தை வாயில விட்டு விட்டுறாதேங்கிற. வசனத்தை வாயில வைங்க. முதல்ல ஜெயிக்கணும்னா உன் வாயில வசனம் இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. வேற எதுவும் பேசாதீங்க. அதுக்காக பொய் பேச சொல்ல, நான் அதுக்காக பொய் பேச சொல்ல. என் தழும்புகளால் நீங்கள் குணம் ஆனீர்கள்னால கொஞ்சம் கொஞ்சமா குணமாவீங்க நேரம். சரி, கொஞ்சம் கொஞ்சமா ஆவீங்க நேரம். அப்ப அதை பேசுங்க. அவருக்கே பொய் சொல்ல வெக்கமில்ல, உங்களுக்கு என்ன வெக்கம்? தேரினவனும் குருவை போல் இருப்பான், அவரு போல இருக்க போதும். அதுக்கு மேல பரிசுத்தம் நீதியெல்லாம் தேவையில்லை. அவரே டாவிடும் போது நம்ம ஏன் டாவிடக்கூடாது? என்னங்க உடம்பு சரியில்லாம இருக்கு, எப்படி சுகம் போயிட்டேன், அதை தாப்பா சொல்லணும். அதுதான் சத்தியம். நீ பார்க்கிறது உண்மை, வாயில இருக்க வேண்டியது சத்தியம். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை. உண்மையை பேசினா ரெடியா இருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தத்துல செத்தது போல உண்மையை பேசி வனாந்தத்திலே செத்தானுங்க. என்னங்க அப்ப உண்மை பேசக்கூடாதா? சில நேரங்கள்ல சில உண்மைகளை பேசக்கூடாது. பைபிளுக்கு விரோதமான எந்த உண்மையும் நீ பேசக்கூடாது. ஆபிரகாம் பிள்ளையை பத்தின ரகசியம் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு பெரிய ரகசியம் கிடையாது. ஆபிரகாம்னு என்னங்க அர்த்தம்? போல நீங்களே எப்படி சொன்னா மத்தவங்களை எப்படி சொல்லுவாங்க? வசனம் உள்ளுக்குள்ள போலன்னு அர்த்தம். நான் பிரசங்கம் பண்ணிருக்கிறேன். அது நம்மளா வச்சப்பட்ட பேருங்க. கர்த்தர் பிப்ளிக்ல என்ன சொல்றாரு? தாமஸ் ஐயா மறந்துட்டீங்க, சரி பரவாயில்ல என்னன்னு சொல்லுங்க. அப்புறம் விட்டீங்கன்னா போச்சுங்க. இதுதான் விடாதேன்னு சொன்னாரு, விட்டீங்களே. பல ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாய் ஏற்படுத்தினபடியால் இனி உன் பெயர் ஆபிரகாம் என்று அழைக்கப்படாமல் அபிரகாம் என்று அழைக்கப்படும். அப்ப ஆபிரகாம்னா என்ன அர்த்தம்னா, பல ஜாதிகளை பெத்தெடுக்க போறவன் கிடையாது, பெத்தெடுத்தவன். அப்ப இவர் என்ன டென்ஸ்ல பேசுறாரு ஆண்டவர்? அந்த டென்ஸ்ல பாஸ்ட் டென்ஸ்ல பேசுற.
நீ பெத்தெடுத்ததுனால உன் பேர் ஆபிரகாம் பா. அப்படி புள்ளே இல்ல, அங்க வவுத்துல புழு கூட வராதப்ப சொன்னாரு நீ பெற்றெடுத்து விட்டாய். மார்க் 11:24 என்ன சொல்லுது? ஆகையால் நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம்னு தமிழ்காரங்க பயந்துகிட்டு போட்டாங்க. ஆண்டவர் கிராமட்டிக்கல் மிஸ்டேக் விட்டாரு. யாரு? ஆண்டவர் கிராமட்டிக்கலா மிஸ்டேக் பண்ணிட்டாரு, அதை திருத்துவோம், ஆண்டவருக்கு ஒரு பாடம் கத்து கொடுப்போம் அப்படின்ட்டு பெற்றுக்கொள்வோம் ஃபியூச்சர்ல போட்டிருக்காங்க. எங்கேயும் மூல பாஷையிலும் ஃபியூச்சர் கிடையாது, இங்கிலீஷ்லயும் ஃபியூச்சர் இல்ல. believe that you have received அப்படிங்கிறார். நீ பெற்றுக்கொண்டு விட்டாய் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். ஆமென் சொல்லுங்க. அதெல்லாம் பேச பழகுங்க, இதெல்லாம் பிப்ளிக்கல் லாங்குவேஜ். கானானுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே கர்த்தர் 100 தடவை சொன்னார், இந்த கானான் தேசத்தை உங்க கையில கொடுத்துட்டேன் 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 கொடுத்துட்டேன். இவங்க போவே கிடையாது. எரியோ கோட்டைக்கு முன்னாடி நிற்கும் போது சொல்றாங்க, இந்த கோட்டையை நீ கொடுத்து விட்டேன், அவர்கள் கையில ஒப்பு கொடுத்து விட்டேன். ஒப்பு கொடுப்பேன் இல்ல, I have given them into your hand. அப்படி உன் கையில நான் கொடுத்துட்டேங்கிறார். இன்னும் மதுளெல்லாம் அப்படியே நிக்குது. இவரு மதுளை தாண்டி நடந்த காரியத்தை, நடக்க போற காரியத்தை நடந்த காரியமா ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார். அதான் விசுவாசம். அவை வார்த்தையில விட்டு விடாதீர்கள். அதுக்கான எதுக்காக சொல்றதுன்னா, இதுக்கு பேர் பொய் நினைச்சிட்டு இருக்காதீங்க. நான் சுகம் அடைந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லக்கூடாதா? இல்ல சார், நான் சுகம் அடைந்து விட்டேன்னு சொல்லுங்க, தப்பு கிடையாது, தப்பே கிடையாது. இதுதான் பிப்ளிக்கல் லாங்குவேஜ். இது பொய்யா? அதெல்லாம் பொய்யெல்லாம் கிடையாது. அதெல்லாம் நீ சொன்ன பிறகுதான், நீ விசுவாச பிறகுதான், நீ பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாச பிறகுதான் காரியமே ஆரம்பிக்க போகுது. எப்படி மனம் பிறந்தா மார்க்கம் பிறக்கும் சொல்லணும், அப்பொழுது உங்களுக்கு உண்டாகும். அந்த வார்த்தை கவனிங்க, மார்க் 11:24. அப்பொழுது, எப்பொழுது பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது. அதான் முக்கியம். அப்பொழுது அது உண்டாகும்னா ஆன்சர், அப்பதான் வழி பிறக்குமா. உன் பிரச்சனைக்கு தீர்வு அப்பொழுது அவைகள் உண்டாகும்னா, உன் ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் எப்ப ஆரம்பிக்கும்னா, அந்த ப்ராப்ளம் தீர்ந்து போச்சுன்னு எவன் ஒருத்தன் விசுவாசிக்கிறானோ அப்பதான் அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனே கர்த்தர் கண்ணில் காட்டுவாராம் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது, நான் சொல்ல. அப்பொழுது அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிங்கள். இல்லைன்னா நீ பண்ற ஜெபம்லாம் வேஸ்ட். சரி, நம்ம விஷயத்துக்கு வரும். நியாயப்பிரமாண புஸ்தகம் என்கிற வார்த்தையை குறித்து வரும் பொழுது இதுல 2 வார்த்தையை சொல்றாங்க. நியாயப்பிரமாணங்கிறது என்னன்னு சொல்ற அப்புறம் அந்த கர்த்தருடைய வார்த்தை இதுல 2 காரியம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இரவும் பகலும் அதை தியானிப்பாயாக. 2 வார்த்தையும் முக்கியம். இரவும் பகலும் அதை தியானிப்பாயாக அப்படின்னு சொல்லி. அப்ப இரவும் பகலும் என்றால் என்னன்னா, we must take some time என்ற அர்த்தம். அப்ப நைட்டும் பகலும் பைபிளை வாசிட்டு இருந்தா பொண்டாட்டி பிள்ளை யாரு பாப்பா? அதனால இரவும் பகலும்னா நான் ஸ்டாப், நான் சீசிங் அந்த அர்த்தம் கிடையாது. கொஞ்சம் டைம் எடுங்க அப்படின்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னா, உனக்கு சாதகமான நேரத்திலும் பாதகமான நேரத்திலும். இரவு என்பது சாதகமான நேரமும் பாதகமான நேரமும், பகல் என்பது சாதகமான நேரத்தையும் பைபிள்ல குறிக்கிறது பொதுவாகவே. புரியுதுங்களாங்க? பிப்ளிக்ல அதான் மீனிங். பகல்லையும் பைபிள் வாசிக்கணும், நைட்லையும் பைபிள் வாசிக்கணும். நைட்டு தூங்காம உட்காந்து வாசி சொல்ல. உனக்கு எல்லாமே சாதகமா இருக்கும் போதும் வார்த்தை வாயை விட்டு போயிடக்கூடாது, பாதகமா இருக்கும் போதும் வார்த்தை வாயை விட்டு. இரவும் பகலும் எப்பொழுதும், இன் ஆல் சிச்சுவேஷன்ஸ், எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தருடைய வார்த்தை வாயில இருக்கணும். ரைட்டு. அப்புறம் மெடிடேஷன்ங்கிற வாசம் கொடுக்குறாரு. நல்ல கவனிங்க. நல்ல வேலை கர்த்தர் படின்னு சொல்லாம போயிட்டார், இல்லைன்னா அவர் தப்பு பண்ணிடுவார். நீ இரவும் பகலும் வேதத்தை வாசிப்பாயானால் நீ வெற்றிமானா இருப்பாய்னா, தமிழ்நாட்டில் எல்லாருமே நம்மள மாதிரி சாம்பியன்ஷிப் எவனுமே இருக்க மாட்டான். ஏன்னா பைபிளை கரைச்சி கொடுக்க ரெடியா இருக்கலாம், வாழத்தானே ரெடியா இல்ல. ஆண்டவர் கரெக்டா வார்த்தை அளந்து போட்டாரு பாரு. நீ படிக்க சொல்லலப்பா, தியானிக்க சொன்ன. என்ன சார், நீங்க எங்க வேணா நோட்டுங்களேன். சங்கீதம் 1 வாசிக்கும் போது என்ன வாசிக்கிறோம்? இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் பிரியமா இருக்கிற மனுஷன் தியானிக்கிற. பாத்தீங்களா, பிரியமா இருந்து தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம். இரவும் பகலும் தியானம், இரவும் பகலும் படிக்கிறவன்னு சொல்லல பாருங்களேன். அதுக்காக சொன்னாங்க தியானங்கிற வெடுக்கா எடுக்கிறேன். அப்ப இங்கேயும் அதே வெற்றி தான் சொல்றாரு. அங்கேயும் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கணும் அவர் சொல்றாரு, இவரும் சொல்றாரு நீ அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாங்கிறாரு. பாருங்க எவ்வளவு ஒரு ரிலேஷன்ஷிப் பாத்தீங்களா. இவர் யோசுவா, அவர் டேவிட். நேற்று எங்க சபையில பிரசங்கம் பண்ணேன். டேவிட் சொல்றான் பயப்படாததுக்கு என்ன காரணம் சொல்லி கொடுத்தாங்க விசுவாசிகளுக்கு. எப்படி எப்ப பயப்படாம இருப்பேன்னு. மரண இருளின் பள்ளத்தாக்களை நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். தமிழ்ல மொட்டை தலையா குட்டையில பஞ்சமா இருக்கு, இங்கிலீஷ்ல கரெக்டா இருக்கு. Because you are with me, the God is with me, the Lord is with me, Jehovah is with me. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அப்ப ஏன் பயப்படல, நீ என்னோட கூட இருக்க. பவுல் எபிரேயருக்கு என்ன சொல்றான், நான் உன்னை விட்டு விலகுவது முன்னே கைவிடுவது என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. ஆகவே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாய, மனுஷன் எனக்கு நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே.
அப்படின்னு இவரு பயப்படாததுக்கு காரணம் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகலாம், நான் கூட இருக்கு. பாருங்க, தாவீது சொன்ன அதே ஸ்டேட்மெண்ட்டை இவரு சொல்றாரு பவுல். அற்புதமா இருந்துச்சு, எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. பவுல் வெளிப்பாடு பெற்ற மனுஷன், தாவீதுக்கு என்னப்பா வெளிப்பாடு, அவன் கரெக்டா போட்டானே. தாவீதுக்கு வெளிப்பாடு பார்த்த மாதிரி யோசுவாவுக்கு பாருங்க, இரவும் பகலும் தியானம் பண்ணா நீ சக்சஸ் ஆயிடுவேன்னு சொன்னாரு தாவீது. யோசுவா அதேதான் சொல்றாரு, இரவும் பகலும் நீ வசனத்தை மெடிடேட் பண்ணா நீ ஜெயிச்சிருவ. அப்ப வெற்றி எங்கேயும் கிடையாது சார், இங்க உட்கார்ந்து பைபிளுக்குள்ள எல்லா வெற்றியும் கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்ம அதை நாம மிஸ் பண்றோம். நல்லா கவனிச்சுக்கோங்க, படிக்கிறதுனால நீங்க சக்சஸ் ஆக மாட்டீங்க, மன்னிச்சுக்கோங்க. நீங்க மெடிடேட் பண்ணணும், புரியலீங்களா? தியானம் பண்ணணும். மெடிடேட்னா அசை போடுறது, அப்ப ஒழுங்குல போட்டு அசை போடணும். படிக்கிறது வேறங்க, அது வேற. அப்ப மெடிடேஷன் என்ன அர்த்தம்னா, ஏற்கனவே எங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் பரவாயில்ல, மறுபடியும் சொல்லி தரலாம், மறுபடியும் கால் பண்ணிக்கோங்க. மெடிடேஷன்னா வேற என்ன, எப்படி, ஏன், வெற்றினா என்ன, வெற்றி உண்டா, வெற்றி தெய்வ சித்தமா, வெற்றி யார் யார் பெற்றாங்க, தோல்வி யார் யார் பெற்றாங்க, எதனால தோத்தாங்க, எப்படி எல்லாம் ஜெயிச்சாங்க, இப்ப நம்ம லைஃப்ல நான் என்ன செய்யணும், இது மெடிடேஷன். ஆமீன் சொல்லுங்களேன். என்னங்கம்மா, நம்ம பிரசங்கத்தை கேட்கறதுலையும் பண்றதுலையும் சாம்பியனா இருக்கிறோம். அதை நம்ம லைஃப்ல கொண்டு வந்து அட்டாச் பண்ணி அப்ளை பண்ணி நம்ம ஜெயிக்கிறோமாங்கிறதா மேட்டர். நீங்க ஜெயிக்காம சாகாதீங்க ஊழியக்காரங்களே, நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். நீங்க கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்காதீங்க. கர்த்தர் ஜெய கிறிஸ்துவா இருக்கிறார். எல்லாரும் ஜெயிக்கணும்னு தேவன் விரும்புறாரு. விஸ்வநாதன் ஆனது தான் புள்ள வேர்ல்டு செஸ் சாம்பியனா வாங்கணும், அவன் எப்படி கனவு கொண்டுட்டு இருக்கிறானோ, கனவு கொண்டுட்டு இருக்கிறானோ. அப்ப அவனுக்கு இந்த கனவு இருக்குன்னா, உலக அண்ட சராசரத்தை ஆளுகை செய்கிற ராஜாதி ராஜா தேவாதி தேவன், சர்வத்தையும் ஆளுகை செய்கிற சர்வ ஞானமுள்ள தேவன் தாம் பிள்ளைகளை குறித்து எவ்வளவு பெரிய கனவு வச்சிருப்பாரு அவரு. நம்ம குறுகுன புத்தியோடயே பார்த்துட்டு இருக்கிறோமே. அவ்வளவு பெரிய தெய்வத்தை வச்சு நீ தோக்குறியான்னு எனக்கு கவலையா இருக்குது, வேற ஒண்ணு இல்லை. அவ்வளவு பெரிய தெய்வத்தை வச்சுக்கிட்டு வெற்றியின் தேவனை வைத்துக் கொண்டு நம்ம தோக்குறோமே. நான் உன்னை வெற்றி சிறக்க பண்ணின்னு சொல்லிட்டாரே, இதை விட வேற யாராவது க்ளூ கொடுக்க முடியுமா, ஹெல்ப் பண்ண முடியுமா? நான் உன்னை கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, சரியா, அதுலயும் நான் பொறுப்படுத்துக்கிறேங்கிறாரு. அப்புறம் நம்ம என்னதான் நம்மளுடைய போர்ஷன் அதுல என்ன இருக்கு, அதையும் விசுவாசிக்காம உட்கார்ந்து என்ன அர்த்தம்? நான் உன்னை ஜெயிக்க வைக்கிறேன் பானா, அதெல்லாம் கிடையாது, நானே முக்குன்னு முக்கிறேன்னா முக்கிக்கோ, அதனால தோத்துட்டு இருக்கிறோம். அவர் நான் தூக்கி விட ரெடியா இருக்காருங்கிறாரு. தப்பா பயன்படுத்த வேண்டியதானே. சரி, இங்க வருவோம். அப்ப மெடிடேஷன் என்றால் என்னன்னு சொல்லி கொடுத்தேன். நைட் அண்ட் என்ன. அப்ப மெடிடேஷன்னா நீங்க அதை பத்தி தியானிங்க, வசனத்தை தியானிங்க. இப்ப ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம்னா என்னன்னா, நம்ம தியானிச்சு நம்ம ஜனங்களுக்கு கொடுக்குறோம். நம்ம தின்னு அசை போட்டு நம்ம ஜனங்களுக்கு அதை கூலாக்கி தரோம், ஜூஸ் அடிச்சு தரோம். அதான் மெடிடேஷன். படினா எவனும் தச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் வீட்டிலேயே பைபிள் படிச்சுக்குவோம். நம்ம அவங்களுக்கு பதிலாக வீட்டில் உட்காந்து வசனத்தை அசை போட்டு நம்ம அதை கரைச்சி குடிச்சு நம்ம அதை எடுத்து புட்டு வச்சு கொடுக்கறது தான் மெடிடேஷன். அப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, மெடிடேஷன் அப்படின்னா என்னுடைய கருத்து, மெடிடேட் நீங்களும் பண்ணுங்க. நல்ல பிரசங்கங்களை கேளுங்கள், நல்ல பிரசங்கங்களை கேளுங்க. அந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் சொல்லுகிறாரு, சார் ஜெயிக்கிறதுக்கு என்ன சார் பெரிய பெரிய மந்திரம், ஜெயிக்கிறதுக்கு போய் என்ன சார் வாழ்க்கையில கஷ்டப்படுறீங்க, அவன் பேசுறான் பாருங்க. என்ன சார் பெரிய ஜெயிக்கிறதுக்கு போய் வச்சுக்கிறீங்க சார், என்ன சார் செய்யணும், ஜெயிச்சு வந்து ஒருத்தனை பிடிங்க சார், அதுக்கு வழி சொல்லுவான் சார், அதை ஃபாலோ பண்ணுங்க சார். இதுல என்ன சார் உங்களுக்கு வேணும், சிம்பிள் சார். நான் ஜெயிச்சு வந்துருக்கேன் சார், சாப்பாட்டுக்கெல்லாம் இருந்தேன் சார், இப்ப எனக்கு மாசம் 3 லட்சம் ரூபாய் வருது சார், மல்டி லெவல் மார்க்கெட்டிங்ல கோடிக்கணக்கா பில்டிங் வச்சிருக்கேன் சார், ஏகப்பட்ட சொத்து சார், ஹெலிகாப்டர் கூட வாங்கலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன் சார். என்ன சார் யோசனை, எந்த புக்கு சார் படிக்கணும், நான் நிக்கிறேன் சார் முன்னாடி, நான் பேசுறேன் சார், கேளுங்க சார், செய்யுங்க சார், சக்சஸ் சார். நல்லதான் இது கேட்கறதுக்கு. என்னப்பா, அவரை விட பெரிய மாஸ்டர் ஜெயிச்சுட்டு நமக்கு புக்கு போட்டிருக்கிறாரு, சக்சஸ் மேனுவல், அதை படிக்க கூடாதா? சரி சரி, ஜெயிக்கிறதுக்கு வேற என்ன வழி ஆசைப்படுறீங்களா, பைபிளை தவிர வேற ஏதாவது வழி சொல்லி கேளுங்க. ஜெயிச்ச பாஸ்டர்ஸாவது ஃபாலோ பண்ணுங்களேன். பெரிய மந்திரம். யாரும் தமிழ்நாட்டில் ஜெயிக்கலையா, சாதிச்சு காட்டலையா, இல்லையா? என்னங்க ஒருத்தருமே இல்லைங்கிறீங்க. அந்த 4-5 ஒருத்தர் போதாது ஐயா. பைபிளை மூடி வச்சுட்டு பாஸ்டர் ஐயா உன் பேக்கை தூக்கிடுமாயான்னு சொல்லி பேக்கை தூக்கிட்டு காலை வச்சுட்டு செருப்பை தொடச்சிட்டு நான் சொல்றேன், சும்மா சொல்றேன், கோச்சிக்காதீங்க. செருப்பை தொடச்சாது கத்துக்கோ ஐயா. பைபிள் அப்புறம் படிச்சாம இவங்களுக்கு மாதிரி படிக்கூடாதா, இவங்க ஏதோ ஷார்ட்கட்ல பூத்துட்டாங்கல்ல, சொல்லுங்க. ஜெயிச்சுட்டாங்கல்ல அவங்க. உட்காந்து ஐயா உன் வெற்றி ரகசியம் என்னன்னு கேட்டா, அவன் பாவம் 40 வருஷமா கத்து கொடுத்ததா உனக்கு 4 நிமிஷம் கத்து கொடுத்துருவான். ஜெயிச்சால கூப்பிட்டு பிரசங்கம் பண்ண சொல்லுங்க. என் கருத்து சொல்ல வரேன். நல்ல சபையை கட்டி ஒண்ணுமே இல்லாததுல இருந்து சபையை 2 வருஷத்துல நல்லா வளர்த்த பாசையரா இருந்தாங்க. நாங்கயா
காணிக்கு கொடுத்து அவங்களை கூப்பிட்டு பிரசங்கம் பண்ணியான்னு சொல்லுங்க. வேற எதுவும் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை பிரசங்கம் கிடையாது, நமக்கு தேவை டீச்சிங். இங்க எல்லாம் வரவெல்லாம் மரம் ஏறுவது எப்படின்னு பிச்சு விளாசிக்கிட்டு இருக்கிறான். கடைசியில் இவருக்கு மரம் ஏற தெரியாமான்னு அதான் தெரியாது. இவர் எத்தனை மரம், இவர் எத்தனை மீன் பிடிச்சிருக்காரு அதான். இவர் ஏற்கனவே கூடையில மீன் பிடிக்க வச்சு பசங்க பண்ண விட்டா அவன் கூடையில தான் எப்படி மீன் பிடிக்கும் சொல்லி தருவான். அவளையா ஆத்துல மீன் பிடிக்கணும்னு சொல்ல தெரியாது அவனுக்கு. சாதித்தவர்கள் ஏற்கனவே இருக்கிறாங்க. அவங்களாம் அதான் ஆண்டவர் சொன்னாரு உன்னத பாட்டுல, உனக்கு வழி தெரியாட்டி நீ மந்தையின் அடிச்சுவடுகளை பின்தொடர்ந்து போ அப்படின்னு சொன்னாரா? அங்க ஏற்கனவே ஒரு கூட்டம் ஜெயிச்சிருச்சுப்பா, அவெல்லாம் காலடி வச்சுட்டு தான் போயிருக்கிறான் இல்லையா? உனக்கு ஏன் பைபிள் புரியல, மெடிடேட் பண்ண தெரியல பரவாயில்ல, ஏற்கனவே மெடிடேட் பண்ணி ஒருத்தன் ஜெயிச்சுட்டான் இல்ல, அவன் ரூட்டை நீ ஃபாலோ பண்ண ஜெயிப்பே ஜெயிக்க மாட்டியான்னாரு. அவனையாவது ஃபாலோ பண்ணுப்பா. ஒண்ணுமே ஃபாலோ பண்ணாம கத்தருக்கு சோத்திரம் கத்தருக்கு சோத்திரம் சோத்திரம் ஒரு ஆத்திரம் தான் வந்துட்டு இருக்கு. சோத்திரம் சொல்ல நம்ம ரெடியா இருக்கிறது, அவருக்கு ஆத்திரம் வரத பார்க்காம இருக்கிறோம். செயல்பாட்டில் இறங்குறோமா? நம்ம எல்லாம் வாய்ச்சொல்லில் வீரர்கள், செயல்பாட்டில் கோலாமுட்டை. உங்களுக்கு ஒரு பிரசங்கமே தேவையில்லை சார். உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க செயல்பட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க கிங்கு சார். நீங்க இந்த ஊர்ல சென்னையில உங்களை அசைச்சிக்க முடியாது சார் உங்களை. ஆகவே இரவும் பகலும் அதை தியானம் பண்ணுங்கள், இரவும் பகலும் அதை தியானம் பண்ணுங்கள், வசனத்தை மெடிடேட் பண்ணுங்க. நல்ல வெற்றியாளருடைய செய்தி கேசட் இருந்தா கேட்டு கேளுங்க. சும்மா அந்த வந்தாம போன கேசட் எல்லாம் கேட்டுலாம் வீணா போவாதீங்க. என் கருத்து, யாராவது ஒருத்தன் சாதிச்சிருந்தானே அட்லீஸ்ட் அவன் கேசட்டை வாங்கி, ஐயா சோத்திரம்ப்பா தாவீது ஜெபத்து போல என் கண்களை திறந்துள்ள மாட்டுவாரு அப்படி ஒரு ஜெபத்தோட கேளுங்க. தப்பே கிடையாது. தப்பு ஆனா எத்தனையோ அவங்க எல்லாம் வேற சொல்லிட்டு போயிட்டாங்க. 4ஆம் பரிமாணம் ஒரு புத்தகம் இருக்கு, படிங்க. அதுல ஏறாட்டி உங்களுக்கு ஜென்மம் எதுலையுமே ஏறாது. திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கு உருகார். 4ஆம் பரிமாணம் படிங்க, அவர் எல்லாம் எழுதியிருக்காரு சார், படிங்க. அதெல்லாம் படிச்சுட்டு தான் தப்பு தப்பா அதையும் தப்பு தப்பா புரிஞ்சுட்டு அறிக்கை பண்றாங்க. அவரும் அந்த புத்தகம் எழுதியிருக்காரு. நீ அறிக்கை பண்ணனால ஜெயிக்க மாட்ட, என்ன பார்த்துட்டு கொரியாவில் 15-20 பாசஸ் பெரிய பெரிய சர்ச்சு கட்டினாங்க, எல்லாம் காலியா தான் கிடக்குது, ஆட்டு மந்தையா தான் கிடக்குது, ஒரு சர்ச்சு கூட ஃபில்லப் ஆகல, வெறும் அறிக்கை அவனுக்கு ஆத்துமாக்களை கொண்டு வராதுன்னு சொல்லி அவர் ரூட் போட்டுருக்காரு. 4ஆம் பரிமாணத்தை வாங்கி இன்னைக்காவது போய் படிங்க சார், நாளைக்குள்ள படிச்சுவாங்க சார், நல்லா இருக்கும், உங்க ஆத்துமாக்கு தெம்பா இருக்கும். அவரு சக்சஸ் மேனுவல் போட்டு தானே போயிருக்கிறாரு. கத்தரை விட்டுற மாட்டாருங்க, வெற்றி பெற்ற ஒருவனையும் கத்தரை விட மாட்டாருங்க. அடிச்சோட வச்சுட்டு தாங்க போயிருக்காரு. நீ நடந்த அடிச்சோடு ஒழுகும். ஆமேன்னு சொல்லுங்களேன். நீ வெற்றி பெற்றவன் அடிச்சோடு உலகத்துக்கு தெரியும் சார், தெரிய வெப்பார் தேவன். அந்த அடிச்சோட ஃபாலோ பண்ண முடியாதனால வேற ஏதோ பிரசங்கம் கேட்டுட்டு இருக்கிறோம் சார். ஜெயிக்கணும் உங்களோட வெறி நமக்குள்ள இருக்குதா? ஜெயிப்போங்கிற தன்னம்பிக்கை இருக்குதா? ஜெயிக்கத்தான் நம்ம பிறந்திருக்கிறோங்கிற ஒரு தன்னம்பிக்கை நமக்குள்ள இருக்குதா? நம்ம ஜெயிக்கத்தான் போறோம். ஆமீன்னு சொல்லுங்க. சொல்லிட்டு ஏதாவது முடிச்சிடறேன். சாப்பாடு ஒரு ஆடுது, பிரசங்கம் மறுநாட்டையும் பரவாயில்ல, சாயங்காலம் பண்ணிக்கிறேன். நம்ம பிள்ளைங்களுக்கு இப்ப ஐயாவோட பிள்ளைக்கு என் பிள்ளைக்கும் ஒரு போட்டி. இது வரைக்கும் என் கண்ணையன் பொண்ணு கொஞ்சிட்டு இருக்கும் பொழுது 1/2 கிலோ அல்வாவை முதலாவது யார் சாப்பிடுன்னு சொன்னா, இதோட அருமையான போட்டி உலகத்தில் இருக்குதா? அல்வாவையும் கொடுத்து, திருநெல்வேலி அல்வாவையும் கொடுத்து திங்கதோ போட்டியும் வைக்கிறாரு. ஒரு அல்வா போட்டி வச்சு பாருங்க, பிள்ளைங்களோட வந்துருவாங்க அடுத்த வாரம். அடுத்த நாளைக்கு அல்வா போட்டின்னு சொல்லுங்க, திருநெல்வேலி அல்வா போட்டி அப்படின்னு சொன்னா எல்லா பிள்ளைங்களும் வந்துருவாங்க. 5 நிமிஷத்துக்குள்ள யார் எத்தனை கிலோ அல்வா திங்கிறான்னு சொல்லுங்க, பேர பிள்ளைங்களோட ஐயா வந்துருவாரு. இடமே பார்த்தா விளையாட்டுக்கு சொன்னேன். என்ன நான் என்ன சொல்ல வரேன், அது வரைக்கும் கண்ணையா பொண்ணு இவரு குழந்தை அவருக்கு கொஞ்சம், அவரு குழந்தை இவருக்கு கொஞ்சம், போட்டின்னு வந்த பிறகு யார் தான் ஜெயிக்கணும்? சும்மா சொல்லுங்க, எதார்த்தமா பேசுங்க. நம்ம புள்ள, என் புள்ள ஜெயிக்கணும் சார். ஜெயிச்சா எத்தனை கோடி ரூபாய் பரிசு சொன்னேன் சார்? ஒண்ணு இல்ல, தின்ன அல்வா தான் மிச்சம். உனக்கு ஏதாவது பரிசு சொன்னா இல்ல, நீங்க தான் கேட்டீங்களா? பேப்பர்ல போட போறோமா, வீடியோ ஷூட் பண்ண போறோமா, ஐயா ஷூட் பண்ண போறோமா, ஒலிம்பிக்கா, ஏசியாடா, வேர்ல்டு கப்பா, ஒரு கப்பும் கிடையாது. ஒரு கிழிஞ்ச கப் போட்டு தருவாரு, தரமாட்ட தெரியாது. இந்த கப்புல உன் புள்ள தோப்படான்னு விரும்புறியாப்பா? பொல்லாத நீ உன் புள்ள அல்வா திங்கிற போட்டுல தோப்படான்னு விரும்புறிய? வாழ்க்கைங்கிற போட்டியில நீ தோக்கிறத உன் ஆண்டவர் விரும்புவாரா? கை தட்டுங்க, கை தட்டுங்க. தோல்விங்கிறது உங்க கனவுல கூட வரக்கூடாத ஒன்று. இதெல்லாம் மண்டைக்குள்ள இருந்தாதான் சார் ஜெயிப்போம். இதெல்லாம் மண்டைக்குள்ள இருந்தாதான் ஜெயிப்போம். பரலோக ராஜ்யத்தை தேவன் விவசாயத்துக்கு ஒப்பிட்டு போயிட்டார். பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் அப்படிதான் சொன்னாரு. நான் சொல்லுங்க, ரகசியம்னா ரகசியம் தான் சார். அது ஏன் இன்னும் உங்க மண்டைக்குள்ள வரலைங்கிறாரு. அது வரைக்கும் ரகசியம் தான். கேட்கறவன் சிரிச்சுக்கிட்டே போட்டும், அதனால வேணும்னே சொன்னேங்கிறார் அவரு. கண்ணிருந்து காணாமலும், காதிருந்து கேளாமலும், இருதயம் வந்து உடாமலும் இருப்பதற்காக, அவங்க குணப்படாமல் இருப்பதற்காகவே நான் ஊமையா சொன்னேங்கிறார். பார் எவ்வளவு குசுவும் பராண்டவர், எவ்வளவு நல்ல மனசு. புரியாதவன் விளங்காமலே போட்டுண்டாங்கிறார்.
புரியுறவனுக்கு புரிஞ்சா போதும். இன்னும் நமக்கு எங்க புரியுது? அது ரகசியம்னு சொல்றாரு. யோசிச்சியா? அது ரகசியம் ரகசியம் தான். ஆமென் சொல்லுங்களேன். பரலோக ராஜ்ய ரகசியம் சார். விதைய தூவற ரகசியம் சொல்லும் போது ஒரு மனிதன் பாருங்க, ஒரு மனிதன் நிலத்தில் விதத்தை விதைத்து இரவிலே தூங்கி பகலிலே முழித்திருக்க அவனுக்கே தெரியாத விதமாய் அது முளைத்து பயிராகுவதற்கு ஒப்பாயிருக்கிறது. எங்க அக்கா அவன் பிஇல பெரிய கில்லாடி, அவன் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்கிறான். இந்த வசனத்துக்கு அர்த்தம் சொல்றாங்க. அர்த்தம் எல்லாம் உதாரணம். இப்ப தேவன் பரலோக ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிட்டாருன்னு கேட்டேன். சொல்லுங்க சார். இல்ல இல்ல, இப்ப நான் சொல்லுறது சொல்லுங்க ஐயா. நான் திரும்பி சொல்றேன், திரும்பவும் சொல்றேன். ஒரு மனிதன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கே தெரியாத விதமாய் முளைத்து பயிராவதற்கு ஒப்பாய் இருக்கிறது. அப்பா இப்ப சொல்லுங்க, தேவன் எதற்கு ஒப்பிட்டாரு பரலோக ராஜ்யத்தை? விதைக்கா? இந்த கதெல்லாம் கூடாது, கரெக்டா சொல்லுங்க. எதுக்கு ஒப்பிட்டாரு? விதை போட்டா வளருன்னு சொன்னாரா? அவர் விவசாய ஒருத்தன் தானே. தப்பா இல்ல, இந்த வசனத்துல சொல்லுங்க பாருங்க, இந்த வசனத்துல சொல்லுங்க. வியாக்கியானம் கொடுக்க கூடாது. எதற்கு ஒப்பிட்டு இருக்கிறார்? விவசாயிக்கா விதைக்கா? எதற்கு ஒப்பிட்டு இருக்கிறார்? விவசாயிக்கு தேவன் ஒப்பிடல. அவன் வீட்டிலே சொல்லிருக்கலாமே, விவசாயம் செய்கிற விவசாயி அல்லது விவசாயம். அதை கண்டுபிடிங்க சார். விதைக்கிறதுக்கு 2 நிமிஷம் சார். பாத்துறீங்களா? கூடையில நெல்லு சோள விதை வச்சுட்டு அப்படின்னு அதுக்கு 1 நிமிஷம் தான் சார். அதை 15 நாள் பண்படுத்துறான் பாத்தீங்களா? அதுக்கு தான் டைம் ஆகும். விதை தான் சார் வசனம். என்ன சார் புதுசா பாக்குறீங்க தாமசையா? அப்ப விதை எங்கன்னா நிலம் எங்கன்னு கேட்கணுமா சார்? அது பதில் அவரே கொடுத்துட்டாரு சார். உங்க இருதயம் தான் நிலம்ட்டார்ல சார். நிலம் இருக்குது, எல்லாத்திலையும் இருக்குது. அவர் தெரியல என்ன சொல்லுங்க, தெரியும் தெரியும் இருக்கு. அதெல்லாம் பைபிள் சொல்லிட்டாரு. அப்ப என்ன வேணுமோ அதை விதைச்சு எடுத்துக்க வேண்டியதானே சார்? வெற்றியை விதைச்சு வெற்றி எடுக்கணும் தான் சார். வெற்றியை விதைச்சாதான் சார் வெற்றி வரும். ஆமென் சொல்லுங்க சார். வெற்றிக்குரிய வசனத்தை எடுங்க, உங்க இதயத்துல போடுங்க சார். அது விளையாட்டும் சார். உங்க பிள்ளைங்கிட்ட பேர் சொல்லும் போது, தாமஸ் உங்க பையன் பேர் குழந்தை இருக்காங்களா? பிள்ளைங்க இருக்காங்களா? என்ன படிக்கிறா? அப்படியே வெரி குட். பையன் பேர் என்ன? பேர் பொண்ணு பேர் சொல்லுங்க. ஆனியா கூனியா இருக்கட்டும். ஆனின்னு சொல்லக்கூடாது. உங்க பொண்ணு பட்ட கேட்கும்போது ஆனி IAS சொல்ல சொல்லுங்க. ஒரு வார்த்தை சொல்ல வரேன். ஒரு விஷனை கொடுங்க சார். ஒரு விஷனை கொடுங்க. பிறக்கும் பொழுது நின்னால்டா, நீ சும்மா சாதாரண கிடையாது. நீ உன்னை நான் அப்படி உன்னை பெத்து போடல. உன்னை நீ சாதிக்க பிறந்தவன். நீ டாக்டர் ஆக போற, நீ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் ஆக போற, நீ பைலட் ஆக போற, நீ தமிழ்நாட்டிலே பெரிய ஆள போற, நீ இந்த டிஸ்ட்ரிக்ட் நீ கலெக்டர் ஆக போற அப்படின்னு சொல்லி ஒரு ரூட்டை போட்டு கொடுத்தா, ஒரு ப்ளூ பிரிண்ட கொடுத்தா வீடு கட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம வந்து ப்ளூ பிரிண்டே கிடையாது. வெற்றியை விதைங்க, வெற்றியை மனசையும் நம்மளால அறுத்துக்க முடியும். விவசாயத்துக்கு ஒப்பிட்டு இருக்கிறார். அதை பத்தி தொடர்ந்து பேசுவோம். நம்ம இப்ப பசிக்குது, அதனால மணி 2:30 நம்ம டக்குன்னு கண்ணை முடிப்போம். சாப்பிட்டுட்டு பேசுவோம். சாப்பிட்டுட்டு சாயங்காலம் மீட்டிங் இருக்கு, உட்காந்த கூட நான் பேச ரெடி. தின்னுட்டு பேசலாமா? பேசலாம். நாளைக்கு காலைல வரைக்கும் நான் பேச ரெடி. 4ஆம் தேதி வரைக்கும் பேச ரெடியா இருக்கிறேன். ஏதாவது ஒன்னாவது உருப்படியா கத்துட்டு போகணும். கத்துட்டு போறதுக்குள்ள ஏதாவது கொஞ்சம் சூடு வந்திருக்கணும் சார். ஒண்ணுமே வராம என்ன சார்? ஒருத்தர் சொன்னாரு, பி ஒயிட் ஆர் பி பிளாக், டோன்ட் பி கிரே அப்படின்னாரு. எங்கடா இதெல்லாம் பழமொழி கண்டுபிடிக்கிறானுங்க? என்ன சார்? ஒண்ணு வெள்ளையாரு இல்ல கருப்பாரு, இந்த 2 கட்டானா இருக்காதாரு, கிரே கலர்ல இருக்காத அப்படிங்கிற. அதனால ஒண்ணு நமக்குள்ள ஒரு உணர்வு வர வேண்டும். வெற்றி கை கட்டும் தூரத்தில் இருக்கிறது. ஆமீன் சொல்லுங்க. கண்களை மூடுங்க, நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, சட்டியில பாக்கெட்ல பணம் இருக்குன்னு தெரியாம எப்படி சேர்த்து செலவு பண்ணுவேன்? என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். வெற்றி இருக்குன்னு தெரிஞ்சாதான் சார் நீங்க கிளைம் பண்ணுவீங்க. மெயின் பாயிண்ட் அதான் சார். நம்ம தோக்கத்துக்கு மெயின் பாயிண்ட் நம்முடைய தேவன் வெற்றியின் தேவன் என்பதை நாம் அறியாமல் விட்டு விட்டோம். அதுக்குதான் விஸ்வநாதன் ஆனந்த காமிச்சேன். விஸ்வநாதன் ஆனந்த விடவா நம்ம அப்பா சின்னவரு கிடையாது சார். கண்களை மூடுங்க, ஜெபம் பண்ணலாம். கொஞ்ச நேரம் தியானிங்க. நான் சொன்னதை தியானிங்க. வெற்றி ஏன் சார் கோட்டை விடுறீங்க? ரோட்ல போறவனுக்கு சொன்னாரா பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளை பார்க்கல மேன்மையா இருக்குன்னு ரோட்ல போறவன சொன்னாரா? நான் கேட்கிறேன். டீ டம்ளர் குடிச்ச அம்பானி அவன் கும்பிட்ட தெய்வம் வேற லெவல்ல பணக்காரனாக்க முடியும்னா, நிஜி நான் கும்பிடுறது நல்லா இருக்கிறவனை வந்து டீ கிளாஸ் கழுவி விடுமா? நம்மள நம்ம தெய்வம் கையாளாத தெய்வமா? அந்த வசனம் ரோட்ல அம்பானிக்கு எழுதி வச்சாரா? யாருக்கு எழுதி வச்சாரு? பைபிளை தூக்கிட்டு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிற ஊழியக்காரனுக்கு விசுவாசிக்கும் காத்த எழுதி வச்சிருக்காரு சார்.
ரோட்ல போட்டு எழுதிருக்காரா? அவனுக்கு தெரியுமா கர்த்தருடைய வார்த்தை என்னன்னு? கர்த்தருடைய சத்தம் அவனுக்கு தெரியுமா? உன்னை வாழாக்காம தலையாக்குவேன்னு சொன்னா என்ன சார் அர்த்தம்? என்ன உங்க திருவள்ளூருக்கு மாத்திரம் ஆக்குறாரா? உங்க சொந்தத்துல ஆக்குறாரா? பூமியில் இருக்க சகல ஜாதிகளுக்கு உன்னை தலையாக்குவேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஒரு கால நீ கீழாக போவதில்லை, ஒரு கால நீ வாழாக மாட்டாய். அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். மனுஷனுக்கு சொல்லுங்க, நேஷன் ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பாய். அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்ப. உன்னை நான் உயர்த்துறேன்பா, பூமியிலே உன்னை பெரிய ஆளாக்குறப்பா, உலகத்திலேயே உன்னை பெரிய ஆளாக்குறப்பா. நம்ம சாதாரண அப்பா அம்மாவுக்கு பிறந்துட்டு எங்க அப்பா கிட்ட சம்பளத்துக்கு வாங்கும் போது எங்க அம்மா எல்லாம் சட்டையை கிழிச்சு 300 ரூபாய் சம்பளம் வாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது 6 பிள்ளைங்க கண்களையும் மூடி இருப்போம். எங்க அப்பாவுக்கு 2 பொண்டாட்டி 8 பிள்ளைங்க, எங்க அம்மாவுக்கு 6 பிள்ளைங்க. எங்க அம்மா சண்டை போட்டு 300 ரூபாய் எங்க அப்பா கிட்ட வாங்கறதுக்குள்ள 3/4 மணி நேரம் சரியா போச்சு. அப்புறமே பிள்ளைங்க சண்டை போட்டு எல்லாம் வாங்கி முடிச்சு கடைசியில பரிதாபமா நான் நிப்பேன். என்னை பார்த்தாவே பரிதாபமா இருக்கும். என்கிட்ட சண்டை போறது கூட எங்க அப்பாவுக்கு தெம்பு இருக்காது. 10 காசு கேட்டா, அப்பா நாளைக்கு பென்சில் வாங்கிட்டு போன போனா 10 காசு கொடுத்துருவாரு. அப்பா நாளைக்கு இந்த ஸ்டாம்புக்கு 5 காசு கேட்டாங்கப்பா, அதான் 10 காசு கொடுத்தனே. அப்பா ரப்பர் இல்லப்பா, அதான் 10 காசு கொடுத்தனே. அந்த 10 காசு தான் என்ன 10 காசு தான். என்ன சொல்றேன்னா, இப்படிப்பட்ட பிச்சைக்கார குடும்பத்துல பிறந்ததுனாலதான் நமக்கு நம்ம அப்பாவோட புத்தி தெரியாம போச்சு. இதே ராகுல் காந்தியோ அல்லது சோனியா காந்தியோ உங்க அம்மா கிட்ட ஒரு 5000 ரூபாய்க்கு பிச்சை எடுத்திருப்பாங்களா? கெஞ்சி இருப்பாங்களா? பிளாங்க் செக்ல கையெழுத்து போட்டு கொடுக்காத அவங்க அம்மா. அது நல்ல குடும்பத்துல பிறந்திருக்கனால என்னன்னு அப்பன்னா என்னன்னு தெரியுது. நம்ம உட்கார்ந்துக்கிட்டு இந்த பிச்சைக்கார குடும்பத்துல பிறந்ததுனால நம்ம அப்பாவையும் அப்படியே பாக்குறோம். 10,000 தடவை கேட்டாதான் 10 காசு கிடைக்கணும். நீ கேட்காமலே வாரி வழங்குகிற தேவன் என்பதை அறியாமல் இருக்கிறோம். அவர் வாரி வழங்குகிற தேவன். எல்ஷடாயை பத்தி நான் பேசுகிறேன். நாளைக்காவது அந்த ஒரு மெசேஜாவது கேளுங்க. அதெல்லாம் ஒரு மாத்திரம் முடிக்க முடியாது. காலையிலையும் மத்தியானம் தொடர்ந்து தான் புரியும். எல்ஷடாய் வெளிப்பாடு வேணும். அந்த ஆபிரகாமுக்கு அந்த எல்ஷடாய்ங்கிற வெளிப்பாட்டை தான் கத்த தந்தார், குழந்தைய தரல. ஹலோ, எல்ஷடாய்ங்கிற வெளிப்பாடு வந்தாதான் குழந்தை பிறக்கும். எல்ஷடாய்ங்கிற வெளிப்பாடு வந்தாதான் நீ பங்களா கட்டுவ. தேவனால் கூடாது உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. ஆனால் தேவன் உன்னிடத்தில் எதிர்பார்ப்பது அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவரால் என்ன செய்ய முடியும் என்கின்ற வெளிப்பாட்டுக்காக தேவன் காத்துக் கொண்டிருக்கிறார். அவர் நாமம் எல்ஷடாய். புல்லு இல்லாத போய் இவர் பிரசங்கம் ஈட்டுகிறார். என் பேர் எல்ஷடாய்ப்பா. அப்பா எனக்கு ஒரு எல்ஷடாயா எனக்கு என்ன, நீ தோசை கடையா எனக்கு என்ன, எனக்கு தேவை புல்லு. அவர் சொல்றாரு, எனக்கு தேவை வெளிப்பாடு. நான் யார் என்கின்ற வெளிப்பாடு என்னைக்கு திருச்சபைக்கு வருகிறதோ அன்னைக்குதான் சார் அற்புதம். ஆபிரகாமுக்கு ஒரு தெய்வம், எனக்கு ஒரு தெய்வம் இல்ல. ஆபிரகாமுக்கு வெளிப்பாடு கொடுக்கத்தான் 25 வருஷம் லேட் பண்ணி அந்த வெளிப்பாட்டை கொடுத்தாரு. அந்த வெளிப்பாடு அவனுக்கு அன்னைக்கே வந்திருந்தா அன்னைக்கு பிள்ளையை பெற்றிருப்பான். அந்த வெளிப்பாடு வராம, அந்த வெளிப்பாட்டு வருவதற்காக 25 வருடம் அவன் ஆயத்தப்படுத்தி 25வது ஆண்டுல கடைசி நாள்ல சொன்னார். 24 முடிஞ்சு 25 ஆரம்பத்துல, மகனே என் நாமம் எல்ஷடாய், மார்பகம் பெருத்த தேவன். எல் என்றால் சர்வ வல்லமையுடைய தேவன், ஷடாய் என்றால் பிரஸ்டட் ஒன், பிக் பிரஸ்டட் ஒன், மார்பகம் பெருத்தவரும் வல்லமை உள்ளவரும். என்ன சார் சொல்ல வரீங்க சார்? ஒரு குழந்தைக்கு தேவையான அத்தனை சத்துகளும் ஒரு தாயினிடத்தில் இருப்பது போல, பன்னி 16 குட்டி போடுது. 16 குட்டிக்கு பால் கொடுப்பதற்கு பன்னிக்கிட்ட பால் இருக்கா இல்லையா? இருக்குமா சார்? இருக்குங்களா சார்? அப்பதான் கர்த்தர் சொன்னார், நான் முழு உலகத்துக்கும் நான் தாயாக இருக்கிறேன். முழு உலகத்தாருடைய தேவைகளை சந்திக்க என்னிடத்திலே வல்லமை உண்டு. உன் தேவை எதுவானாலும், எவ்வளவு பெரிதானாலும், எத்தனை ஆண்டு கால தேவைகளாக இருந்தாலும், உலக மக்கள் அத்தனை பேரும் எங்கிட்ட அவங்க தேவையை எழுதி கொடுத்தாலும் அத்தனை பேருடைய தேவைகளில் சந்தித்து அளவிட முடியாத, தீர்த்து விட முடியாத மிச்சத்தை வைத்திருக்கிற தேவன் உன்னுடைய எல்ஷடாய், என்னுடைய எல்ஷடாய். குழந்தைய தர முடியுமா? முடியும். அதான் எல்ஷடாய். சார் எனக்கு 99 வயசு சார், 199 எனக்கு பிரச்சனை கிடையாது. என் நாமம் எல்ஷடாய். குழந்தைய கேட்காத, என்ன யாருன்னு விளைவிக்கோ. என் நாமம் எல்ஷடாய். ஐயா, என் பொண்டாட்டிக்கு வயசு 89, மென்சஸ் நின்று போய் 25 வருஷமாச்சு, 15 வருஷமாச்சு. ஹலோ, 150 வருஷம் எனக்கு அவ்வளவு கிடையாது. என் நாமம் எல்ஷடாய். அந்த இடத்துக்கு வா. அந்த வெளிப்பாடு வந்துருச்சுன்னா அன்னைக்கே சாராள்கிட்ட பிள்ளைய பார்த்தான் சார். என்ன அற்புதமான ஒரு சாட்சி. அன்னைக்கு அடுத்த உற்பவ கால திட்டத்துல உனக்கு ஒரு புள்ள இருக்குன்னு சொன்னாரு. ஏன் ஈசாக்குன்னு கர்த்தர் பேரு செலக்ட் பண்ணாரு? இவனும் சிரிக்கிறான். எப்படி சிரிச்சானா? முகம் கூப்புற விழுந்து சிரிச்சானா. அப்பா, ஒவ்வொரு வழிக்கும் சிரிச்சிருக்கிறான். ஜோக் அடிச்சா அடிச்சியாப்பா, இன்டர்நேஷனல் ஜோக், எனக்கு ஒரு புள்ள பிறக்குன்னு சொல்லி சொல்றான் சார் ஆண்டவர்கிட்ட. அவருக்கு உயிரை கையில பிடிச்சி எல்ஷடாய்னு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு.
இவன் உழுந்து உழுந்து சிரிச்சிட்டு இருக்கிறான். எனக்காவது புள்ளையாவது, இப்படிதான் நம்ம சிரிச்சிட்டு இருக்கிறோம். நானாவது கார்ல போறதாவது, நானாவது பெரிய வீட்டை வாங்குறதாவது, நானாவது ஏரோப்ளேன்ல போறதாவது. ஹலோ, போக முடியும்? ஆமீன் சொல்லுங்க. என்ன இளிச்சவையா தெய்வத்தை கும்பிட்டு இருக்கிறோம்? நம்ம உலகத்திலேயே பெரிய தெய்வத்தை வழிபட்டு கொண்டிருக்கிறோம். உனக்கு ₹1,00,000 பெரிய விஷயமா இருக்கலாம். கர்த்தருக்கு குப்பையில கர்த்தருடைய ஒரு கண்ணில் ஒரு நிமிஷம் போடுங்க. ஆண்டவர் சொன்னாரு, எல்லாம் நான் வச்சுக்கோங்க. தமிழ்ல எப்படியோ தெரியாது, இங்கிலீஷ்லயும் தெளிவா சொல்றேன். உலகத்தின் ஞானத்தின் ஞானமானது தேவனுடைய பைத்தியத்திலும் பைத்தியமா இருக்குதான். என்ன அர்த்தம் வீட்டுல போய் யோசிங்க. நீ எவ்வளவு பெரிய ஞானம் இந்த உலகத்துல வளர்ந்து, இன்டர்நெட் வளர்ந்து இவ்வளவுதான் ஞானம்னு தெரியாம கடவுளே ஒரு போட்டோ பிடிக்கிறது ஒரு கேமரா கண்டுபிடிச்சாலும் கர்த்தர் சொல்றாரு, அது என்னுடைய பைத்தியத்திலும் பைத்தியக்காரத்தனமா இருக்குது. என் கால் அடைய கொண்டு தொட்டு பார்க்கல என் ஞானத்துல. அவ்வளவு பெரிய தேவனை நீங்களும் நானும் ஆராதனை செய்கிறோம். மகா பெரிய தேவனை ஆராதனை செய்கிறோம். சாதாரண தெய்வத்தை ஆராதிக்கல, தயவு செய்து மறந்துடுங்க. அவர் யாருன்னு தெரிஞ்சாதான் சார் நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஆட்டுக்கோ மாட்டுக்கோ பிறக்கல சார், உங்க ஆயப்பாவுக்கு பிறக்கல சார், நீங்க உங்க அம்மாவுக்கும் உங்க அப்பாவுக்கும் பிறக்கல. ஐயா, தேவாதி தேவனுக்கு பிறந்திருக்கிறோம், அவருடைய வித்துக்கு பிறந்திருக்கிறோம். ராஜ வித்து விழுந்திருக்கிறது, அவருடைய வித்துக்கு ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு பூனைக்கு பூனை பறக்கிறது போல, ஒரு சிங்கத்துக்கு சிங்கம் பறக்கிறது போல, ஒரு தேவனுடைய வித்துக்கு பிறந்த நம்ம அவருடைய அத்தனை சாயலோடு நீங்கள் நான் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அவர் ஜெயகிறிஸ்துனா நீ அதை விட பெரிய ஜெயகிறிஸ்துவாய் வாழ முடியும். ஜெயிக்க முடியும் சார். இதை மனசுல வைங்க சார். எல்லாம் வாய்தான் சொல்லுங்க, என்னால ஜெயிக்க முடியும், நான் ஜெயிப்பேன், நான் ஜெயிக்கத்தான் பிறந்திருக்கிறேன். ஒரு குழந்தை நடப்பதற்காக உருவாக்கப்பட்டது போல, பறவை பறப்பதற்காக படைக்கப்பட்டது போல, மீன் குஞ்சுகள் நீந்துவதற்காக படைக்கப்பட்டது போல, பெட்ரோலே ஓடுவதற்காக உண்டாக்கப்பட்டது போல, ஏரோப்ளேன் பறப்பதற்காக படைக்கப்பட்டது போல, கப்பல் தண்ணீர்ல கடல்ல போவதற்காக படைக்கப்பட்டது போல, ஐயா நீயும் நானும் வெற்றி பெறுவதற்காகவே படைக்கப்பட்டிருக்கிறோம். கைகளை தட்டி, கைகளை இழந்துடாதீங்க. வெற்றி கிறிஸ்துவலாய் வாழுங்க, ஜெய கிறிஸ்துவலாய் வாழுங்க, ஜெய கிறிஸ்துவலாக. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஜெயத்தை நிறுத்துங்க, விதையுங்க, உங்க இருபத்துல விதைங்க. ஏன்னா வெற்றி பெறலாம் உலகத்தில் எவனும் வெற்றி பெற மாட்டான். என் பக்கத்தில் 1000 பேர் தோற்றாலும், என் வல பக்கத்தில் 10,000 பேர் தோற்றாலும் நான் வெற்றி பெறுவேன். வெற்றி என்னுடையது. என் தகப்பன் ஜெயாளன், அவர் ஜெய கிறிஸ்து. அவர் தோல்வியை அறியாதவர், அவர் தோல்வியை விரும்பாதவர். அவர் ஜெயத்துக்காகவே அவர் என்னை உருவாக்கி இருக்கிறார். ரத்த சூடேறி நாடி நரம்பு பொடச்சிக்கிட்டு வெளியே வரணும் சார். நான் ஜெயிக்க பிறந்தவன் என்று சொல்லும் பொழுது நான் ஜெயிக்க பிறந்தவன். தாயின் கருவிலே உருவான விதத்தை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். 50 கோடி அணுக்களிலே எந்த அணு அத்தனை கோடி அணுக்களை சாகடித்து விட்டு தாயினுடைய சினை முட்டைக்குள்ளே அந்த எந்த உயிரணு அந்த சினை முட்டைக்குள்ளே போகிறதோ அதுதான் ஐயா குழந்தையாக உருவாகிறது. நீ உருவாகும் போது உனக்கு போட்டியாக 50 கோடி உயிரணுக்கள் புறப்பட்டது உன் இடத்தை பிடிப்பதற்கு. ஆனால் அத்தனை கோடி அணுக்களையும் வேகமா ஓடி வரல. நீ போரிட்டு அத்தனை அணுக்களை சாகடித்து ஜெயித்த பிறகு நீ ஜெயாளனாய்த்தான் உன் தாயினுடைய சினை முட்டைக்குள்ளே பிரவேசித்தாய். ஆகவே நீ உருவாகி இருக்கிறாய். உன் பிறப்பே வெற்றி. நீ ஜெயித்ததால் பிறந்திருக்கிறாய். நீ ஜெயித்ததால பிறந்திருக்கிறீங்க, மறந்துடாத. நீ ஜெயிச்சதுனால பிறந்திருக்கிற. கையை பத்திக்கிட்டே இருங்க, உங்களுக்குள்ள ஒரு உணர்வு வரட்டும். நான் ஜெயிச்சதுனால பிறந்தேன். எதுக்காக? எதுக்காக? நீ பிறப்பே வெற்றி. உன் பிறப்பிற்கு முன்பே வெற்றி. உன் பிறப்பின் வர்த்தமானத்தை சொல்லுகிறேன். உன் பிறப்பே வெற்றி. அப்படியானால் உன் வாழ்க்கையே வெற்றி. வாழ்க்கையே வெற்றி சார். ஜெயிக்கிறது ஈஸின்னு சொல்லுங்க. ஜெயிக்கிறது ஈஸி. வெற்றி சிறக்க பண்ண தேவன் ஒருவர் இருக்கிறார். வெற்றி சிறக்க பண்ண தேவன் ஒருவர் இருக்கிறார். ஜெயிக்கத்தான் போறோம், ஜெயிக்கத்தான் போறோம், ஜெயிக்கத்தான் போறேன். நான் ஜெயிக்கத்தான் போறேன். ஜெபிப்போம்.